அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மற்றும் குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸ் வழங்கும் ரெவென்யூ ரிசர்ச் ப்ரோக்ராம். சார் வாய்ஸ் அந்த வரல ஒர்க் வாய்ஸ் வாய்ஸ் வரலையா? மத்தவங்களுக்குலாம் கேக்குதா? கேக்குது சார், கேக்குது. மத்தவங்களுக்குலாம் வாய்ஸ் கேக்குது. வருது சார். ஆமா. வாய்ஸ் வருதுங்க சார். வருது சார், ஓகே, கிளியரா மியூட் இருக்கு. போட்டுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். நம்ம ரெவென்யூ ரிசர்ச் ப்ரோக்ராமோட கண்டினியூட்டி ப்ரோக்ராம் நம்ம 3வது ப்ரோக்ராம் பண்றோம். ஆக்சுவலி அதை ஒன் டே ப்ரோக்ராமா நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். பட் நம்ம அதை நிறைய பண்ண வேண்டிய மாதிரி எனக்கு தோணுனதுனால அதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். சார், நோ வாய்ஸ்னா எல்லாருக்கும் கேக்குது சார். உங்களோட நோ வாய்ஸ்ன்னு சொல்றவங்க உங்களோட உங்க மைக்கை பார்த்துக்கோங்க, ஹெட்செட்டை பார்த்துக்கோங்க. ஆடியோ இஸ் ஒர்க்கிங் ஃபைன்னு யாராச்சும் ஒரு மெசேஜ் போட்டு விடுறீங்களா? நானே போட்டு விடுறேன். சார், புதுச்சேரி ப்ரோக்ராம் போஸ்ட்போன்டா சார்? புதுச்சேரி ப்ரோக்ராம் போஸ்ட்பாண்ட். அங்க ரெயின் ஃபோர்காஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு மெசேஜ் வந்துச்சு. ஓகே. அதே மாதிரி எனக்கு இன்னும் கொஞ்சம் 2-3 கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதனால புதுச்சேரி ஓகே ப்ரோக்ராம சார். போஸ்ட்பான் பண்ணியிருக்கிறோம். ஓகே சார், தேங்க்யூ. நம்ம அதனால ரெவென்யூ ரிசர்ச் ப்ரோக்ராம் 2-3 செஷன் எக்ஸ்ட்ரா நடத்த முடியும் இல்லையா? ஏன்னா நம்ம ஆமாமா. புதுச்சேரி ப்ரோக்ராம்ல அதை க்ளோஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தள்ளி போட்டதுனால இது தள்ளி போகலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சார், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா சார்? அந்த இது சர்வர் ஆட் பண்ண ப்ராப்ளம் கண்ட்ரோல்ல இருக்குது. நிலைமை சீராக கட்டுப்பாட்டில் உள்ளது. சைபர்ல இது பண்ணிட்டீங்கல்ல? ஆமா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகே சார். இது நாங்க இருக்கோம் சார். ஒன்றும் எதுவும் சொன்னீங்க, எல்லாரும் இருக்கோம். நல்லது நல்லது எல்லாம் நல்லது சார். நல்லதே நடக்கும். நான் அதுதான் அதுதான் சார் சொன்னேன் கவலைப்படுறேன். உங்கள்ட்ட. அதுக்கெல்லாம் நீங்க கவலைப்படல சார். எல்லாம் நல்லதுக்கு அதுக்கு இல்ல எடுத்துக்கிறாள் தான் நம்ம. சார், இல்ல அதுதான் நான் சொன்னேன். நீ இது வாபஸ் எடுத்துருங்க, எல்லாம் கோடு கொடுத்து வேண்டாம் சார், கோடை மாத்தி விட்டுருன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் சொன்னது சார், ஒன்றும் கிடையாது. எனக்கு ஆமா சார், பண்ணுவோம் சார், பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட ஐடியாஸோட வர வர வாரங்கள் நிறைய அறிவிப்புகள் வர இருக்குது. ஓகே ஓகே சார், காத்திருங்கள். சோ ஓகே ஒவ்வொரு தடையுமே நம்ம படிக்கல்லா தான் எடுத்துக்கிறோம். சார். அதை ஏறி தான் போறதுக்கு பயன்படுத்துறோம். சரியா? அதான் சார், வெளிமேல் வழி வைத்து காய்ச்சிருக்கோம் சார், வலிமேல் வெளி வைத்து காய்ச்சிருக்கோம். சரி, நன்றி நன்றி நன்றி. ஓகே சார், தேங்க்யூ. சோ நான் நிகழ்ச்சிக்கு போட்டா ஓகே. இப்போ நம்ம சில விஷயங்கள் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ரெவென்யூ ப்ரோக்ராம்ல நம்ம அந்த கிளாஸ்ல அந்த ஆன்லைன் அந்த ரெகுலர் கிளாஸ்ல அந்த ஃபுல் டே கிளாஸ்ல நம்ம ஒரு முழு வேலை பார்க்குறவங்க, ஒரு கண்டினியூஸா ஒரு வேலையில சேர்ந்து நிரந்தர வேலையில ஒரு 58-60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகுறவங்கள விட்டுருங்க. கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தோ இல்ல ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனில இருந்தோ ரிட்டையர் ஆகுறவங்கள தவிர்த்து இந்த ப்ராஜெக்ட் பேஸ்டு வேலை, ஃப்ரீக்வெண்டா ஃபிளக்சுவேஷன் ஆகுற வேலை, இல்ல சொந்த தொழில் பண்றவங்க, இவங்களுக்கு தான் வாழ்க்கையில நிறைய ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபிளக்சுவேஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். கதிரவன் சார் கூட சொல்லிட்டு இருந்தாரு, சார் நம்ம ரெவென்யூ ரிசர்ச் அப்படின்னு பண்றோம், ஆனா நிறைய பேர் பர்சனல் ஜாதகங்களா கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாரு. நான் கூட சொன்னேன், சார் அது நம்ம ஃபைனலா அதை கன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஏதாச்சும் உதாரண ஜாதகங்கள் நீங்க கொடுக்கும் பொழுது அது கூடுமான வரைக்கும் 10ஆம் இடம் அந்த வருமானம் சார்ந்து அது சார்ந்த கேள்விகள் மட்டும், அதை தாண்டி மற்ற கேள்விகள் கேட்காம கேட்டீங்கன்னா வசதியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது நம்ம அன்னைக்கே படிச்சிட்டோம். அந்த 2, 6, 10 வேலை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி 1, 5, 9 வேலை செஞ்சாதான் 2, 6, 9 வேலை செய்யும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். கரெக்டா? 2, 6, 9 வருமானத்தை குறிக்கின்ற வீடுகள் அப்படின்னா, அந்த வருமானத்தை குறிக்கின்ற வீடுகள் வேலை செய்யணும்னா, இயங்கணும்னா, அதுக்கு முன்னாடி இருக்கிற 1, 5, 9 வேலை செய்யணும். 1, 5, 9ன்றது ஒண்ணும் கிடையாது. ஸ்கில்ஸ். நம்முடைய திறமைகள். சரியா? அப்ப வருமானத்துக்கும் ஸ்கில்ஸுக்கும் டைரக்டா தொடர்பு இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து இந்த வருமானம் அது வருமானம் ஜெனரேட் ஆகி அடுத்ததுக்கு போகணும் இல்லையா? அந்த அடுத்ததுக்கு போறதுதான் 3, 7, 11. ஸோ அப்ப அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, வருமானம் வரதுக்கு ஸ்கில்ஸ் வேணும், திறமைகள் வேணும். திறமைகள் 1, 5, 9ல இருக்குது. அந்த திறமைகள் வருமானமா ஜெனரேட் ஆகுது. அது 2, 6, 10ல ஜெனரேட் ஆகுது. ஜெனரேட் ஆகுற வருமானம் 3, 7,
10க்கு 11க்கு போகுது. அப்ப இது வந்து எப்படி 10க்கு போகுது அப்படின்னா, இப்ப வந்து 3ஆம் இடம் அப்படின்றது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் ஆயிடுது. அப்ப வருமானம் வந்துச்சுன்னா, மூலதனம் கிடைக்குது. மூலதனம் கிடைச்சதுன்னா, நீங்க அத யூஸ் பண்ணி முயற்சி செய்வீங்க. என்ன முயற்சி செஞ்சாலும். அது வந்து நீங்க ஒரு சுற்றுலா போனாலோ, பிக்னிக் போனாலும் அது ஒரு இதுதான். அது அந்த காச செலவு பண்றது. அந்த காச கொண்டு போய் எங்க வைக்கிறது அப்படின்றது தான். அப்ப அந்த காசு வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்கு போது. அந்த காசு வந்து உங்களுடைய மனைவிக்கோ, நண்பர்களுக்கோ, வாடிக்கையாளர்களுக்கோ, கஸ்டமர்ஸ்க்கோ போது. அந்த காசு வந்து லாபமா சேருது. அப்ப 1, 5, 9ல இருக்கிற திறமைகள் 2, 6, 10ல வருமானமா மாறி 3, 7, 11ல டெலிவரி ஆகுது. அது டெலிவரி ஆவறத நீங்க சேர்த்து வைக்கிறீங்களா? செலவு பண்றீங்களான்றது அதுக்கு அடுத்த வீடான 4, 8, 12ல இருக்கு. சோ இந்த சீக்வென்ஸ கிளியரா புரிஞ்சுக்கோங்க. 1, 5, 9 உங்களுடைய திறமைகள். இந்த திரிகோணம். இந்த திரிகோணத்துல இருக்கிற அளவுக்கு ஏத்தா மாரி தான், இந்த திரிகோணத்துல நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ, இல்ல இந்த ஜென்மத்துல கத்துக்கிட்ட ஞானமோ, அறிவோ, படிச்சதோ, ஆக மொத்தம் 9ல பூர்வ ஜென்மத்துல, 5ல பூர்வ ஜென்மத்துல இருந்து வருதா? இல்ல நீங்க கத்துக்கிட்டீங்களா? 5ல படிச்ச பட்ட பட்ட பட்டம், 9ல படிச்ச பிஹெச்டி பட்ட மேற்படிப்பு. இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து இந்த திறமைகள் வந்து உங்களுக்கு 2, 6, 10ல வருமானமா வருது. அந்த 2, 6, 10ல வர வருமானத்த நீங்க செலவு பண்ற இடம். அத அத செலவு பண்றது கிடையாது. டெலிவரி. அந்த அந்த வருமானம் எங்க டெலிவரி ஆவுது அப்படின்னு பார்க்கணும். அந்த 2ல வர வருமானம் 3க்கு டெலிவரி ஆவுது. 6ல வர வருமானம் 7க்கு டெலிவரி ஆவுது. 10ல வருகின்ற வருமானம் 11க்கு டெலிவரி ஆவுது. அந்த திரிகோணமா வந்துருது. அப்ப அந்த டெலிவரி ஆவுறது. அந்த டெலிவரி ஆவுற பணத்த நம்ம சேர்த்து வைக்கிறோமா, விரயம் பண்றோமா? அந்த டெலிவரி ஆவறத சேர்த்து வைக்கிறோமா, விரயம் பண்றோமான்றது தான் உங்களுக்கு 4, 8, 2000. சரியா? அப்ப அந்த 4, 8, 12ல நீங்க சேர்த்து வைக்கிறீங்களா? இல்ல நீங்க விரயம் பண்றீங்களா? லாஸ் பண்றீங்களா? செலவு பண்ணிடுறீங்களா? அப்படின்றது. அப்ப நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது என்ன ஆகும்? அடுத்து வந்து திருப்பி 1, 5, 9ல இன்புட் ஆயிடும். நீங்க செலவு பண்ணலன்னா, அது வந்து 4, 8, 12ல இருக்கும் ரிசர்வ்ல. அது இந்த ஜென்மத்தில தேவைப்படும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பேங்க்ல இருக்கிற காசா இருக்கலாம். நீங்க நகையா வாங்கி வச்சிருக்கலாம். ஷேரா வாங்கி வச்சிருக்கலாம். சேமிப்பா இருக்கலாம். தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, அதுக்கு அக்குமுலேட் ஆயி அடுத்த வருஷம் அடுத்த மேல் வரும் ஜென்மங்கள்ல அது வரும். அப்ப அந்த மேல் வரும் ஜென்மங்கள்ல வரும்பொழுது தான், நம்ம அடுத்தது பொறக்கும் பொழுதே லக்கா பொறக்கிறது, பணக்காரனா பொறக்கிறது. இந்த ஜென்மத்தில நீங்க பண்ணது யுட்டிலைஸ் பண்ணாம சேர்த்து வச்சுட்டீங்கன்னா, அந்த அந்த காசு உங்ககிட்ட இருக்கு. அது பேங்க்ல இருக்கிற மாரி இருக்கும். சரியா? அப்ப இந்த ஜென்மத்தில பணக்காரனா பொறக்கிறவன், இந்த ஜென்மத்தில பொறந்தோனயே அனுபவிக்கிறவன் வந்து, போன ஜென்மத்தில பண்ண அந்த வருமானத்த செலவு பண்ணாம 8 4, 8, 12ல வச்சிருந்திருப்பான். அப்ப அவன் அடுத்து பொறக்கும் பொழுது, அந்த முன் ஜென்மத்தில இருக்கிறத எடுத்து இப்ப யூஸ் பண்றதுக்கு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். இந்த லாஜிக்க வச்சு நீங்க பார்க்கும் பொழுது, நீங்க போன ஜென்மத்தில ஏதாச்சும் ஒண்ண வந்து சரியா பண்ணாம இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில சரியா பண்ணாம இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில சரியா பண்ணிருக்கலாம். 7 தலைமுறை வந்து ஜீன் இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப நார்மலா. ஈஸியா 7 தலைமுறைய வந்து ஈஸியா நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும்னு பார்க்கிறோம் பொழுது, ஏதோ ஒரு முன் ஜென்மத்தில வந்து நமக்கு வந்து நம்மளுடைய முப்பாட்டனாரோ, நம்மளுடைய இப்ப ஒரு தாத்தா சொத்து பேரனுக்குன்னு இருக்குல்ல. இப்ப தாத்தா சொத்து பேரனுக்குன்னு இருக்கிற மாரி அந்த கணக்குல, இந்த முன் ஜென்மத்தில இருக்கிற ஏதோ ஒரு ரிசோர்ஸ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வாங்கி முன் ஜென்மத்தில இருக்கிற அந்த ரிசோர்ஸ இந்த ஜென்மத்தில வாங்குறதுக்கு தான் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறது. அந்த கோயில் கோயிலா போறதெல்லாம். அப்ப இந்த நம்ம கிட்ட ரிசோர்ஸ் இல்ல. இப்ப நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். நம்ம கடனாளியா இருக்கிறோம். நம்ம வந்து நமக்கு உதவி செய்றதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு இருக்கிற சமயத்துல, நம்ம இந்த ஆலய வழிபாடுகள், நம்ம இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போகும் பொழுது, நம்ம வந்து முன்னோர் வழிபாடு செய்யும் பொழுது, அந்த பித்ருக்களுக்கு தர்ப்பணம் குடுக்குறது, அனந்தபுரத்து வீடு அனந்தபுரத்து வீடுன்னு ஒரு படம் பார்த்தீங்களா? அந்த அனந்தபுரத்து வீடுல வந்து அந்த ஒருத்தன் வந்து பிசினஸ் பண்ணி லாஸ் ஆகி, அவங்க அப்பா வீட்டுக்கு வந்திருப்பான். அந்த இடத்துல அவங்க அப்பா, அம்மாவோட ஆவி இருக்கும். அந்த பணம் கடன் குடுத்தவன் வந்து கன்டினியூஸா வந்து டார்ச்சர் பண்ணுவான். அவன் லாக் பண்ணி வச்சிருப்பான். அவன் ஃப்ரெண்டே வந்து அந்த வர வேண்டிய காச வாங்கிட்டு ஏமாத்த ட்ரை பண்ணுவான். அவங்க அப்பா வந்து அது அவரோட பேனா வந்து அந்த ஹீரோவ ஃபைனலா வில்லன குத்துறா மாரிலாம் சீன் வச்சிருப்பாங்க.
அப்ப அந்த வில்லன் வந்து பார்க்கும்பொழுது, இந்த பேனாவ நீங்க நான் வந்தப்ப காமிச்சிருந்தீங்கனாலே, நான் வந்து இந்த இந்த கதையே நடந்திருக்காது. ஏன்னா, இது மகாத்மா காந்தி யூஸ் பண்ண பேனா. மவுண்ட் பிளாங்க். அந்த பேனாவ நான் இப்ப வித்தேன்னா, இது 10,00,000 ரூபாய்க்கு போகும். இந்த பேனாவ வாங்கிட்டு நான் உங்க கடன அடைச்சுட்டு போயிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் 7 தலைமுறையில ஏதாச்சும் ஒரு இடத்துல சொத்து இருக்கும். அதுதான் 9ஆம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்ததிபதிய வலுப்படுத்துறதோ, 9ஆம் இடத்ததிபதிய வலுப்படுத்துறதோ, 5ஆம் வீட்டு அதிதேவதைய வழிபடுறதோ, 9ஆம் வீட்டு அதிதேவதைய வழிபடுறதோ, உங்க லக்னத்துக்கு 5ஆம் வீடு, ஒ லக்னத்துக்கு 9ஆம் வீட்டு அதிதேவதை வழிபாடு பண்ணும் பொழுது, உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்மத்துல இருக்கிற அந்த கடன வந்து ரிட்ரைவ் பண்ணி, அங்க இருக்க ரிசோர்ஸ வாங்கி யூஸ் பண்ற மாரி. அப்ப நீங்க வந்து உங்களால முடியவே இல்ல. உங்ககிட்ட வந்து ரிசோர்ஸ் இல்லன்னா, நீங்க உங்க மூதாதையர்கிட்ட கேட்கலாம். அப்ப அந்த மகாலய அமாவாசையில தர்ப்பணம் குடுக்குறது, அந்த ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் குடுக்குற மேட்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 7 ஜென்மத்துக்கு இருக்கிற அந்த நீட்சிய அப்படி எடுத்து கொண்டு போயிட்டு கேட்கிறது உரிமையா. இப்ப தாத்தா இருக்கிறாரு அப்படின்னா, தாத்தாவோட சொத்து ஆட்டோமேட்டிக்கா சட்டப்படி பேரனுக்கு வந்துருதா? அத எழுதணும்னு கூட உயில் எழுதணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்ப தாத்தாவோட சத்து ஆட்டோமேட்டிக்கா பேரனுக்கு வருது அப்படின்னா, அப்ப ஆன்செஸ்டர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அப்பா, அவங்களுக்கு அப்பா, அவங்களுக்கு அப்பா. அந்த 7 தலைமுறையில இருக்கிற கர்மா வந்து உங்களுக்கு வருது. அது அப்படியே ரிவர்ஸ்ல 7 ஜென்மத்துல பாவம் இருந்துச்சுன்னா, அந்த 7 ஜென்மத்தோட பாவமும் உங்களுக்கு வரும். அப்ப அந்த பாவத்த விலக்கிட்டு, அந்த புண்ணியத்துல இருக்க அந்த அந்த ரிசோர்ஸ மட்டும் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ன்ற நீங்க தொடர்ச்சியா முன்னோர் வழிபாடு பண்ணும் பொழுது, கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்றது தான் விதி. அப்ப அதனால தான் இப்ப இந்த நவம்பர் 2 ஏன் இத சொல்றேன்னா, இந்த ஹாலோவீன் அப்படின்ட்டு ஒண்ண வந்து சைனீஸ்ல கொண்டாடுறாங்க. அது வந்து நவம்பர் மாசம். இந்த நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிற இந்த நவம்பர் மாசமே ஆத்துமாக்கள் மாசம் அப்படின்னு பேர். இத வந்து சைனீஸ் வந்து ஹாலோவீன் சொல்றாங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு ஸ்டார் ஹோட்டல் பப்புக்கெல்லாம் போனீங்கன்னா, இந்த மாசம் ஃபுல்லா அது பேய் படமா போட்டு ஹாலோவீன் செட்டப்ல வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்குலாம் போட்டீங்கன்னா, அந்த சைனீஸ் செட்டப்ல வச்சிருப்பாங்க. சரியா? சிங்கப்பூர் மாரி இடத்துலலாம் போனீங்கன்னா, ஹாலோவீன் கொண்டாடுவாங்க. அது மாரி நம்ம ரோமன் கேத்தலிக் சர்ச்ல நவம்பர் 2 வந்து ஆல் சோல்ஸ் டே அனைத்து புனிதர்கள் தினம் அப்படின்னு கொண்டாடுறாங்க. கல்லறை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்ப அன்னைக்கு கல்லறைக்கு போறது, கல்லறைக்கு போய் நம்ம வழிபாடு பண்றதுன்னு ஒரு ப்ராசஸா கிறிஸ்டியானிட்டில பண்றாங்க. இந்துயிசத்துல மாசம் மாசம் தர்ப்பணம் குடுக்குறது, இல்ல மகாலய அமாவாசைக்கு குடுக்குறது. அப்ப உங்களால வந்து திதி தெரியல, இறந்த அம்மா, அப்பாக்கு திதி தெரியல, இல்ல தாத்தாக்கு திதி தெரியல, நீங்க இதுவரைக்கும் திதி குடுக்காம இருந்தீங்கன்னா, நீங்க இந்துஸா இருந்தீங்கன்னா, மகாலய அமாவாசை வரும்பொழுது, மகாலய அமாவாசைக்கு ப்ராப்பரா எல்லாரோட 7 தலைமுறைக்கும் சொல்லி திதி குடுத்துருங்க. நீங்க கிறிஸ்டியனா இருந்தா ஆல் சோல்ஸ் டே அந்த ஃபாலோயிங் வீக்ல சர்ச்சுக்கு போயி, இறந்த ஆன்மாக்களுக்கு மாஸ் குடுப்பாங்க. அந்த பூசை வைக்கிறாங்கல்ல, அதுல வந்து ஒரு ஒரு ரூ. 100க்கு 3 பேர் எழுதி அந்த பூசைய ஒப்பு குடுப்பாங்க. அந்த மாச ஒப்பு குடுப்பாங்க. இஸ்லாமியர்கள் அத எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. யாராச்சும் இருந்தாங்கன்னா சொல்லுங்க. ஆக மொத்தம் எந்த ரிலிஜன்ல இருக்கீங்களோ, வருஷத்துக்கு ஒரு தடவ யாச் ஆச்சும் அந்த இறந்த ஆன்மாக்கள நினைக்கணும். இம்மீடியட்டா 3 தலைமுறை, 7 தலைமுறைக்கு வரைக்கும் நினைக்கணும். நினைச்சீங்கன்னா, அவங்க கண்டிப்பா உங்களுக்கு 9ஆம் இடத்தையும், 5ஆம் இடத்தையும் இயக்கி சக்திய குடுப்பாங்க, ஆசீர்வாதத்த குடுப்பாங்க. அந்த சக்தி தான் உங்களுக்கு தடப்பட்டுட்டு இருக்கிற தொழில் தடப்படுது இல்லையா? வருமானம் தடப்படுதுல்ல, அந்த வருமானம் தடப்படுறதுக்கு உந்து சக்தியா வரும். அப்ப ஏன் இத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, ஆல்ரெடி நல்லா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க, வருமானம் வரவங்களுக்கு பிரச்சனை இல்ல. வருமானத்துல பிளக்சுவேஷன்ஸ் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு, கஷ்டப்படுறோம், ரெவென்யூ இல்லன்றவங்க செய்ய வேண்டிய முதல் பரிகாரம் வந்து, அவங்க தலைமுறையில இருக்கிற தாத்தா, பாட்டிக்கு, அப்பா, அம்மா இறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த 7 தலைமுறைக்கு தர்ப்பணம் குடுக்குறது தான் பரிகாரம். ஸோ அத பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு ரெவென்யூ அதிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு, 6ஆம் வீட்டுக்கு, 10ஆம் வீட்டுக்கு ரிசோர்ஸ் வரும். 1, 5, 9ல வரும். 2 இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. உங்களுக்கு உங்களையும் தெரியாம உங்க தாத்தா பெரிய பணக்காரரா, அவருக்கு பல சொத்து இருந்துச்சு. நம்ம வாங்காம வுட்டுட்டோம்லாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தாத்தாக்கு சொத்து இருந்திருக்கலாம். தாத்தாக்கு சொத்து இருந்திருக்கலாம். 4 தாத்தாக்கு முன்னாடி உங்க தாத்தா ஒரு ராஜாவா இருந்திருக்கலாம். நீங்க சோழர் பரம்பரையோ, சேர பரம்பரையோ, பாண்டிய, பல்லவ பரம்பரையோலயோ கூட இருந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு கிங்டமே இருந்திருக்கலாம். உங்களுக்கு இப்ப தெரியாம இருக்கலாம் இல்லையா? அப்ப நீங்களே ஒரு ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜகுல திலக ஸ்ரீ ஸ்ரீ ஜே.கே. குமார் அப்படின்னு சொல்ற மாரி கூட இருக்கலாம்.
சரியா? எக்ஸாம்பிளுக்கு ஜே.கே. குமார சொல்லிட்டேன் நானு சார. ராஜ பரம்பரையா இருக்கலாம். அது மாரி நீங்க எல்லாருமே ராஜ பரம்பரையா இருக்கலாம். அப்ப நம்மளுடைய கிங்டம் வந்து இப்ப அந்த கிங்டம் வந்து இன்னைக்கு நமக்கு நிலமா கிடைக்காது. அந்த கிங்டம் இன்னைக்கு நமக்கு தொழிலா கிடைக்கும். அப்ப ஜோதிடத்துல மூல நூல்கள்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயமும் வந்து கிங்டம் அப்படின்னு இருக்கும். அரசனை போல் வாழ்வான் அப்படின்னா இன்னைக்கு அவன் அரசனாக முடியாது. அவன் வந்து ரிலையன்ஸ் மாரியோ ஒரு ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியோ 100 பேர் 200 பேருக்கு சம்பளம் குடுக்குற ஒரு முதலாளியா இருக்கும். அது ஒரு ராஜ்யம் தானே. ஒரு தொழில் ஒரு 1000 பேருக்கு சம்பளம் குடுத்து நடத்துற ஒரு தொழில நடத்துறவன் ஒரு 1000 பேர வச்சிருக்கிறவன் ஒரு குறுநில மன்னன் தானே. அந்த காலத்துல என்ன பண்ணாங்க? திவான்கள் இருந்தாங்க, பிரபுக்கள் இருந்தாங்க. எல்லாரும் ஆங்கில பேரரசுக்கு கப்பம் கட்டுனாங்க. ஆங்கில பேரரசு வர்றதுக்கு முன்னாடி முகலாய பேரரசுக்கு கப்பம் கட்டுனாங்க. முகலாய பேரரசு வர்றதுக்கு முன்னாடி மௌரிய பேரரசுக்கு கப்பம் கட்டுனாங்க. அப்ப எந்த எம்பையர் இருந்துச்சோ அந்த எம்பையருக்கு அந்த குறுநிலத்த ஆண்டவங்க கப்பம் கட்டிக்கிட்டு வாழ்ந்தாங்க. நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு வந்து கப்பம் கட்டுது. இப்ப மாநிலங்கள்னு இருக்கிறோம். அப்ப அதுக்கப்புறம் மாவட்டங்கள், வட்டம்னு போற மாரி நீங்க ஒரு நிர்வாகத்த பண்றீங்க, ஒரு தொழில பண்றீங்க அப்படின்னா, 10ஆம் இடத்து, 6ஆம் இடத்த, 2ஆம் இடத்த நீங்க ரொம்ப திறமையா பண்ணி, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்த பண்றீங்கன்னா, நீங்க நீங்க ராஜா தான். சோ நீங்க ஒரு கிங். அப்ப இந்த ராஜயோகம், தன யோகம்னு ஜோதிடத்துல நீங்க பார்ப்பீங்க. நெறைய அந்த விதிகள்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த ராஜயோகம் இருக்குது, தன யோகம் இருக்குதுன்னா, நீங்க ராஜாவாக மாட்டீங்க. நீங்க டைரக்ட்டா எல்லாரும் என்ன பண்ணிக்கிறீங்க, ராஜயோகமோ, தன யோகமோ இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா ராஜாவாயிடுவீங்கன்னு நெனைக்கிறீங்க. டைரக்ட்டா ராஜாவாக மாட்டீங்க. சொந்த தொழில் பண்ணி, நீங்க ஒரு தொழிலுக்கு அதிபதியா இருப்பீங்க. அப்ப அந்த காலத்துல 1000 யானைக்கு சொந்தக்காரன், 1000 பொண்ணுக்கு சொந்தக்காரன், 1000 குதிரைக்கு சொந்தக்காரன்னு மூல நூல்கள் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நீங்க வந்து ஒரு 10 கார் வச்சிருக்கலாம். ஒரு தனியா வந்து ஒரு சார்ட்டர்ட் ஃபிளைட் வச்சிருக்கலாம். இல்ல ஒரு க்ரூஸ் வாங்கி வச்சிருக்கலாம். வாட் எவர் இட் மே பி. சோ இது மாரி நீங்க அத பார்த்துக்கணும். சோ நம்ம இது ஒண்ணு இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து இன்னைக்கு இப்ப நம்ம சொன்னது வந்து வருமானத்த குடுத்து பண்ற காசுல, வருமானம் நிலையா இல்லாதவங்க, கஷ்டப்படுறவங்க, ஸ்டேபிளான இன்கம் இல்லாம தடுமாறுறவங்க, முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் முன்னோர்கள் வழிபாடு. அந்த முன்னோர்கள் வழிபாடுலயே குலதெய்வ வழிபாடும் உண்டு. சரியா? நீங்க உங்க குலதெய்வத்த போய் வழிபட்டாலும், அது முன்னோர்கள் வழிபாடு தான். அத வந்து நீங்க குலதெய்வ வழிபாடுன்னு, முன்னோர் வழிபாடுன்னு போய் சொன்னா, எவனும் போய் பண்ண மாட்டான். முன்னோர்கள் வழிபாடுறா, 7 தலைமுறைக்கு நம்ம போயிட்டு பூஜை பண்ணணும்டா, 7 தலைமுறை இருக்கிற சாமிய வணங்கணும்னானா, எவனும் வந்து நம்ப மாட்டான். 7 தலைமுறைக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணணும்ன்ட்டு. அது அது வந்து குலதெய்வம்னு சொல்லிட்டான்னா, அந்த குலதெய்வம் கண்டிப்பா 7 தலைமுறை, 5 தலைமுறை, 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்திருக்கும். ஏன்னா, அவங்க தாத்தா அத கும்பிட்டுருப்பாரு. தாத்தாக்கு தாத்தா கும்பிட்டுருப்பாருன்னா, அது 7 தலைமுறைக்கு முன்னாடி வந்து நிக்கும். அப்ப அந்த குலதெய்வம்ன்றது யாருன்னா, உங்க பரம்பரையில, உங்க ஜீன்ல செத்துப்போன ஒரு ஆத்மா தான் இருக்கும். பொதுவா குலதெய்வங்கள் வந்து ஒரு இறந்த ஒரு ஆத்மா தான் குலதெய்வமா ஒரு இடத்துல இருக்கும். சோ, அப்ப குலதெய்வம் தெரியுது, தெரியல. தெரிஞ்சதுன்னா, குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு போய் பொங்கல் இட்டு, வருஷத்துக்கு கடா வெட்டி, அந்த அந்த என்ன சம்பிரதாயமோ, அது சாராயம் குடுத்து கும்பிடணும்னா சாராயம் குடுக்கணும். கெடா வெட்டணும்னா கெடா வெட்டணும். இல்ல அது சாத்வீக சாமின்னா பொங்கல் வச்சு குடுக்கணும்னா, பொங்கல் வச்சு குடுத்து படையலிட்டு வணங்கிடணும். நீங்க கிறிஸ்டியன்னா வருஷத்துக்கு ஒரு தடவ இத செய்யணும். சோ, இத செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது. அப்ப குலதெய்வ வழிபாடுன்றது என்னதுன்னா, எக்ஸாக்ட்டா 7 தலைமுறைக்கு முன்னோர்கள் வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. இத ஃபர்ஸ்ட்டு இந்த பிரபஞ்ச ரகசியம் தான் இது. கிளியரா புரிஞ்சுக்கோங்க. குலதெய்வ வழிபாடுன்றது நத்திங். இட் இஸ் ஒரு 7 தலைமுறை லிங்க போய் தொடுறது. டைரக்ட்டா. நீங்க போனீங்கன்னா, உங்க ஜீன் வந்து 7 தலைமுறைக்கு போயிட்டு, இவன் நம்ம பரம்பரைய சார்ந்தவன், இவன் நம்ம கோத்திரம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிரும். அந்த ஆன்மா அங்க இருக்கும். அது வந்து சரி வாடா வராதவன் வந்த நீ வந்து என்னோட வழித்தோன்றல் தான் என்னப்பா கேட்கிறேன்னு சொல்லி, அது அந்த ஆவிகள் உலகத்துல என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுமோ, அந்த ஆவிகள் அந்த அந்த நம்ம உருவமா இருக்கிறோம் இல்லையா? உருவம், அரூபம். அந்த அரூப உலகத்துல என்ன உங்களுக்கு புஷ் பண்ண முடியுமோ, புஷ் பண்ணுவான். சோ போய் பார்த்துட்டு வர்றது நல்லது. சப்போஸ் நமக்கு குலதெய்வம் தெரியல அப்டின்னா, உங்களோட 5ஆம் அதிபதிய புடிச்சுக்கோங்க. உங்க 5ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதியோட அதிதேவதை. இல்லன்னா 9ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதியோட அதிதேவதைய கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா, அது குலதெய்வமா வேலை செய்யும். சரியா? சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. பூர்வ புண்ணியாதிபதி. பூர்வ புண்ணியாதிபதி வந்து 5ஆம் வீடுனா, 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி. அந்த 5ஆம் வீட்டு கிரகம் யாரோ, அவரோட அதிதேவதைய நீங்க தொடர்ச்சியா வழிபட்டாலே, குலதெய்வத்த வழிபடுற மாரி தான். அப்ப எனக்கு குலதெய்வம் சரியா தெரியல, நெறைய ஜோசியக்காரங்க குழப்புறாங்கன்னா, தெரியலன்னா என்னடா பண்ணுவீங்க? தெரியலன்னா வுட்டுட்டு 5ஆம் அதிபதியோட அதிதேவதைய புடிச்சுட்டு வணங்குங்க. அவ்வளவுதான். அப்படி இல்லன்னா 9ஆம் வீட்டு அதிபதியோட அதிதேவதைய புடிச்சு வணங்குங்க அப்படின்னு சொல்றேன். புரிஞ்சுதா?
அதுக்கு எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட அதிதேவதை மகாலட்சுமி. மகாலட்சுமிய வச்சு தான் நான் திருமகள் தரிசனம்னு வணங்குறேன். புரிஞ்சுதா? நல்லா இருக்கிறேன். அதுதான் உங்களுக்கும் சொல்றேன். உங்களுக்கு 5ஆம் அதிபதி யாரோ, அந்த 5ஆம் அதிபதியோட அதிதேவதைய புடிச்சுக்கிட்டு நீங்க பிசினஸ் பண்ணீங்கன்னா, அந்த பிசினஸ் வந்து அது என்ன தடங்கல் வந்தாலும் அது நடக்கும். சரியா? ஏன்னா அந்த தேவதை காப்பாத்தியே ஆகணும் உங்கள. 5ஆம் அதிபதியோ, 9ஆம் அதிபதியோ உங்களை காப்பாற்ற, உங்களுக்கு உதவி செய்ய பிறந்தவர்கள். அந்த கிரகம் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, அந்த அதிபதிகளின் தெய்வங்கள், அந்த சார்ல இருக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து உதவுவாங்க. இக்கட்டு காலத்துல. சரியா? அறிவ குடுப்பாங்க. அடுத்து வந்து இந்த வருமானத்த பத்தி நீங்க யோசிக்கும் பொழுது, மார்க்கெட்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு பிசினஸ் எப்படி நடக்குது? ஒரு பிசினஸ் நடக்கணும்னா, அதுக்கு வந்து அ அது ஒரு ஃபர்ஸ்ட் அது ஒரு ஒரு சேவைய வழங்கணும். என்ன சேவைய நீங்க வழங்குறீங்க? அந்த சேவைய வழங்குறதுல உங்களுக்கு முழு தகுதி இருக்கா? அத செஞ்சீங்கன்னா, அது சரியாகுமா? சரியாகாது. சரியா? எக்ஸாம்பிளுக்கு எங்க வீட்ல டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு. 3 மாசத்துக்கு முன்னாடி. ஒரு டிவி ரிப்பேர் பண்றவர போய் கூப்பிட்டா, அவரு வந்து 4 நாளா வரல. இன்னைக்கு வந்து டிவி ரிப்பேர் பண்ணிட்டு போனாரு. கேட்டா 40 வருஷமா டிவி ரிப்பேர் பண்றாரு. வேற எந்த வேலையும் செய்யல. 40 வருஷமா டிவி ரிப்பேர் பண்ணாரு. வந்தாரு, வீட்லயே ரிப்பேர் பண்ணிட்டு ரூ. 750 வாங்கிட்டு போனாரு. அப்ப ஒரே தொழில் தான். 70 வருஷமா டிவி ரிப்பேர். நான் சொன்னேன் எங்க வீட்ல 40 வருஷத்துக்கு முன்னாடி மஸ்தான் டிவி இருந்துச்சுன்னா, அந்த டிவில இருந்து சர்வீஸ் பண்றேன் சார். அப்படின்னு சொல்றாரு. சரியா? "ஹூ இஸ் சதி தேவதை பார் சனி பகவான்னு" ஒருத்தவங்க கேட்கறாங்க. சாஸ்தா, சபரிமலை ஐயப்பன் அவங்களெல்லாம் நீங்க புடிச்சுக்கலாம். சரியா? அடுத்து, சோ இந்த அந்த மாரி ஒரு தொழில 40 வருஷமா நீங்க பண்ணீங்கன்னா, அந்த தொழில் உங்கள கைவிடாது. ஒரு தொழில 12 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த தொழில் உங்கள கைவிடாது. சோ ஒரு தொழில குறைஞ்சபட்சம் 12 வருஷம் பண்ணிட்டீங்கன்னா, அந்த தொழில் வந்து உங்கள எந்த சூழ்நிலையிலயும் கைவிடாது. காலங்காலமா வரும். ஏன் சொல்றேன்னா, என்னோட அப்பா எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அ எங்க அப்பா அஸ்ட்ராலஜர்லாம் இல்ல. அவரு ஒரு சாதாரண பிளாக் ஸ்மித். ஆனா ஞானி மாரி கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இறந்தாங்க. அவரு எனக்கு சொன்னாரு, ஒருத்தர் வந்து துறவறம் போனாலோ, ஒருத்தர் இல்லறத்துல இருந்தாலோ, அந்த துறவறம் போனாலோ, இல்ல இல்லறத்துல இருந்தாலோ, ஒரு 12 வருஷம் அந்த குடும்பம் நடக்கணும். அந்த 12 வருஷம் அந்த குடும்பமும் அவர் துறவத்திலேயோ இருந்தா தான், அதுக்கப்புறம் அவரால தாக்கு பிடிக்க முடியும் அப்டின்றார். அப்ப என்ன கான்செப்ட்? குரு வந்து ஒரு சுத்து சுத்தணும். குரு வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு ஒரு சுத்து சுத்திட்டாருன்னா, அந்த ஒரு சுத்துல நல்லது, கெட்டது எல்லாத்தையும் நீங்க பார்த்துருவீங்க. ஏன்னா குரு வந்து எங்கெங்கெல்லாம் போய் நல்லது குடுக்குறாரு, எங்கெங்கெல்லாம் போய் கெட்டது குடுக்குறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் 12 வருஷத்துல. அந்த லாஸ்ட் 12 வருஷத்த அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஒரு குரு பெயர்ச்சி ஃபுல் சைக்கிள் அனலைஸ் பண்ணீங்கன்னா, அத வச்சுட்டு நீங்க சில முடிவுகள் எடுக்கணும். அது மாரி ஒரு லாஸ்ட் 27 வருஷ குரு பெயர்ச்சிய அனலைஸ் பண்ணணும். லாஸ்ட் 18 வருஷ ராகு, கேது பெயர்ச்சிய அனலைஸ் பண்ணணும். இப்ப நெறைய ஜோசியர்கிட்ட போயிட்டீங்க. இல்ல நெறைய உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் ஜாதகம் வருது. தொழில் அமையல, வாழ்க்கை செட் ஆகல அப்டின்னா, அவன கூப்ட்டு உட்கார வச்சு, "தம்பி 12 வருஷம் இன்னைக்கு இன்னைக்கு குரு எங்க இருக்கிறாரு? மேஷத்துல ஆரம்பிச்சு மீனத்துல வர வரைக்கும் இந்த 12 வருஷத்துல அத நீ ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வருஷம் மேஷத்துல குரு இருந்த வருஷத்த வச்சு, இந்த வருஷம் உனக்கு எப்படிப்பா இருந்துச்சு? ரிஷபத்துல குரு இருந்த இந்த வருஷம் உனக்கு எப்படிப்பா இருந்துச்சு? 12 வருஷத்த கேட்கணும். இல்லன்னா நீங்களே ஆராய்ச்சி பண்ணணும். அப்ப அந்த குரு எந்தெந்த ராசியில இருந்தாரோ, அந்த வருஷம் நல்லா இருந்தாங்க. அத வந்து தமிழ் வருஷமா மாத்திக்கோங்க. கூடுமான வரைக்கும். அந்த ராகு அந்த தமிழ் வருஷம் அந்த டைம்ல தான் இப்பல்லாம் குரு மாறுறாரு. கரெக்ட்டா? ஏப்ரல், மேல தான் மாறுறாரு. அப்ப அந்த சீக்வென்ஸ்ல இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் எப்படிப்பா இருந்த? இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் எப்படிப்பா இருந்தன்ட்டு ஒரு 12 குரு வருஷத்த பார்த்துட்டு, அதுல பெஸ்ட்டா இருந்தத நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அதே மாரி வந்து நீங்க வந்து அ வாட் இஸ் தட்? சனி பெயர்ச்சிய ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, ராகு கேது பெயர்ச்சிய ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்க லைஃப்ல வந்து இப்ப 40, 50 வயசுல இருக்கிறவங்க, ஒரு 20 வருஷம் கெரியர்ல இருந்திருப்பீங்க. ஒரு 25 வருஷம் கெரியர்ல இருக்கிறேன். இப்ப நான் மிட் ஆஃப் 40ல இருந்து 50ல இருக்கிறேன். இல்ல 50ல இருந்து 60ல இருக்கிறேன்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அந்த 30 வருஷம் எந்தெந்த வருஷம் நல்லா இருந்தோம்ன்னு பார்த்தோம்னா, அந்த வருஷ காம்பினேஷன் திருப்பி வரும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஷார்ட்டா நல்லா இருக்கும். சோ, அத இன்னும் ஒரு தெளிவா நம்ம பார்க்கணும்னா, நம்ம எக்ஸாக்ட் பிரிடிக்ஷன்ஸ்ல சிம்பிளா ஒரு ரிப்போர்ட் இருக்கு. ஐ வில் ஷோ யூ.
ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன். நம்ம எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு ஜாதகத்த நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பிரீமியம் மெம்பரா இருந்தீங்கன்னா, இல்ல ஃப்ரீ மெம்பருக்கு கூட அது வரும்னு நெனைக்கிறேன். ஒரு ஜாதகத்த நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்டோட கடைசிக்கு வந்துருங்க. அந்த ரிப்போர்ட்டோட கடைசிக்கு வந்தீங்கன்னா, நீங்க பொறந்த வருஷத்திலிருந்து இந்த ரிப்போர்ட் ஆரம்பிக்கும். இது வந்து ஆண்டு பலன்கள் அப்படின்னு போட்டிருக்கும். சரியா? இதுல வந்து நீங்க வந்து பொறந்த வருஷம் எந்த வருஷம் பொறந்தீங்களோ, அந்த வருஷத்துல அந்த பொறந்த டேட்ல இருந்து இது கணக்காகும். கணக்காகும் பொழுது, இப்ப நான் வந்து இது 1977ல பொறந்தேன்னா, எனக்கு 77ல இருந்து வருது. அப்ப அந்த பீரியட்ல அ அந்த அது மிதுனத்துல பொறந்தேன் இல்லையா? மிதுன லக்னம். அப்ப அந்த மிதுனத்துல எவ்வளவு பரல்கள் இருக்கு அஷ்டவர்க்கத்துல? அஷ்டவர்க்கத்துல 29 பரல்கள் இருக்கு. அப்ப குரு பலமில்லை. குரு 12ஆம் வீட்ல இருக்கிறாரு. சனி நன்மை செய்வார். 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப உங்களுக்கு அடுத்த வருஷம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்த் டேட்ல இருந்து அடுத்த பர்த் டேட்க்கு வரும்போது 78 அப்ப ஒவ்வொருத்தரோட ஜாதகத்துல பிறந்த தேதியிலிருந்து அடுத்த பிறந்த தேதி வரைக்கும் இந்த கணக்கு. இப்ப இந்த வருஷம்னா இந்த பிறந்த தேதியிலிருந்து அடுத்த பிறந்த தேதி வரைக்கும் இது எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அப்படி எடுக்கும் பொழுது அந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு குரு பலம் இருக்குதா? சனி பலம் சனி பாதகத்த செய்யுமா? சாதகத்த செய்யுமா? கோச்சாரத்துல அஷ்டவர்க்க பரல்ல சர்வாஷ்டவர்க்க பரல்கள் எப்படி இருக்குது? அப்படின்ற அந்த காம்பினேஷன்ஸ் குடுத்திருக்கோம். அப்ப இதுல கூடுமான வரைக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷத்தையும் நீங்க வந்து ரிவர்ஸ்ல போய் இந்த வருஷம் நான் நல்லா இருந்தேன். அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அப்ப வந்து 2000 அது பார்த்துக்கும் பொழுது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நானு 1998ல நல்லா இருந்தேன்னா, இப்ப 2026ல நான் நல்லா இருப்பேன் அப்படின்னா, 2024ல நல்லா இருக்கிற மாரி தெரியுது. அப்ப அந்த ஒரு செட்ட பார்த்தோம்னா, அதுக்கப்புறம் அதே செட் இன்னொரு இடத்துல இங்க ரிப்ளை ஆச்சுன்னா, அங்க நல்லா இருந்தோம்னா, இங்க நல்லா இருக்கும். அந்த ரிப்போர்ட்ல நீங்க எடுத்துக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அப்ப அஷ்டவர்க்க பரல்கள வச்சு, குரு பலம் இருக்குதா? கண்டக சனி இருக்குதா? அஷ்டம சனி இருக்கா? அர்த்தாஷ்டம சனி இருக்கான்றத அந்த 3 விஷயத்த வச்சு இது பார்க்கிறது. இந்த ரிப்போர்ட்ட டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குதுன்ட்டு. கூடுமான வரைக்கும் இதுவரைக்கும் டெஸ்ட் பண்ணவங்கலாம் அது பொருந்துது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. சரியா? இது ஒண்ணுங்க. இப்ப வந்து நான் சொல்ல வந்தது என்னன்னா, மார்க்கெட்டிங்க. இப்ப மார்க்கெட்டிங் அப்படின்றது உங்களுக்கு வந்து பண்ணா தான், உங்கள பத்தின ஒரு விளம்பரம், உங்க தொழில பத்தின ஒரு விளம்பரத்த நீங்க மார்க்கெட்டிங் பண்ணா தான், வெளிய தெரிஞ்சா தான், நீங்க வந்து உங்கள பத்தி ஒரு அபிப்பிராயம் வரும் இல்லையா? அப்ப நீங்க தொடர்ச்சியா சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. நீங்க ஒரு நீங்க பண்ணதுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுறாங்க அப்படின்னா, வேர்ட் டு வேர்ட் போதுல்ல, மவுத் டு மவுத் பேச்சு இருக்குல்ல, அந்த அந்த பேச்சு வந்து தான் இருக்கிறதுலயே பெஸ்ட் மார்க்கெட்டிங். உங்களுக்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்ண மாட்டீங்க. உங்களோட சேவைய வந்து இன்னொருத்தன் மார்க்கெட் பண்ணுவான். இப்ப வந்து நெறைய சினிமா வந்து பல படங்கள் வந்து எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. 4 தியேட்டர்ல. அந்த படத்த போய் ஃபர்ஸ்ட் 2 நாள் 3 நாள் பார்த்தீங்கன்னா, தியேட்டர்ல கூட்டமே இருக்காது. ஆனா அத பார்த்துட்டு நல்லா இருக்கிறவன் என்ன சொல்லுவான், வீட்ல போய் ஃப்ரெண்டுங்க கிட்ட நான் படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சுன்னு 4 பேர்கிட்ட சொல்லுவான். அந்த 4 பேர்ல ஒருத்தன் போய் திருப்பி பார்ப்பான். அடுத்த ஷோக்கு கூட்டம் வரும். அடுத்த ஷோக்கு கூட்டம் வரும். 3 நாள்ல தியேட்டர் ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். அது மாரி எத்தனோ படம் இருக்குல்ல. தமிழ் சினிமால உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த படம் பேரெல்லாம் சொல்ல வேணாம். அப்ப ஒரு படம் கஷ்டப்பட்டு எடுக்குறாங்க. எடுத்து ரிலீஸ் பண்ணும்பொழுது பெரிய அது அது ஒரு புதுமுக டைரக்டரா இருக்கலாம். அவங்க கன்னி முயற்சியா இருக்கலாம். பிரசவித்திருப்பாங்க. அது ரிலீஸ் ஆகும்பொழுது பெரிய வரவேற்பு இருந்திருக்காது. ஆனா அத பார்க்கிற 10 பேரு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோக்கு 10 பேர் தான் போயிருப்பான். அவனும் வந்து ஏதாச்சும் வேலை வெட்டிக்கு போகாம கட் அடிச்சுட்டு, சோம்பேறி தான் போய் படம் பார்ப்பான் இல்லையா? வீக் டேஸ்ல. தப்பா சொல்ல கோச்சுக்காதீங்க. கலை ஆர்வலர்கள்னு எடுத்துக்கலாம். இப்ப குடிக்கிறவங்களையே மது பிரியர்ன்னு சொல்ற மாரி கலை ஆர்வலர்கள்னு எடுத்துக்கலாம். கலை ஆர்வலர்கள் காலையில 11 மணி ஷோ போய் பார்க்குறாங்க 10 பேர் அப்டின்னா, பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்டுங்க கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்டஃப் நல்லா இருக்குது, அந்த திறமை நல்லா இருக்குது அப்டின்னா, அந்த வேர்ட் டு வேர்ட் ஸ்ப்ரெட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மார்க்கெட்டிங். அப்போ உங்க திறமைய வந்து நீங்க சொல்லக்கூடாது. உங்க திறமைய மத்தவங்க சொல்ற மாரி உங்களுடைய சேவை இருக்கு. கைராசி கார்ப்பா, அவர்கிட்ட போனா சரியாயிடுது. அந்த டாக்டர் சும்மா ஒரு ஒரு தண்ணிய எடுத்து போட்டா கூட சரியாயிடும் அப்படின்னு நெனைப்பாங்க. என்னோட அம்மாலாம் இருந்தாங்க. வயசான காலத்துல அவங்களுக்கு வந்து 40 வருஷமா ஒரு டாக்டர், டாக்டர் கங்கா காளிமுத்துன்னு ஒருத்தர் தான் கிளினிக்ல பார்ப்பாரு. அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம போகும். அவரு அவரு வருவாரு. அவரு ஒரு ஊசி போடுவாரு, ட்ரிப்ஸ் ஏத்துவாரு, சரியாயிடுவாங்க. அது மாரி தான் ஓட்டிட்டு இருந்தோம். அந்த டாக்டர் வந்து எங்க அம்மாக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. அந்த டாக்டர் செத்தோனே எங்க அம்மாக்கு வந்து டாக்டரு வேற எந்த டாக்டர் கூப்ட்டு வந்து மருந்து குடுத்தாலும் செட் ஆகல. ஏன்னா, அந்த டாக்டர் பார்த்து அவரு ஒரு மருந்து அவரு என்ன குடுக்குறாரோ!
அவர் வந்துட்டு போனாருன்னா, அவங்களுக்கு ஒரு கம்ஃபோர்ட் வரும். அந்த கடைசி 10 வருஷத்துல அவங்க அப்படி இருந்தாங்க. எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். அப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு கம்ஃபோர்ட் ஜோனா இருக்கணும். நம்ம போனாலே நம்ம நம்ம அங்க போய் நம்ம சேவை கூட குடுக்க வேணாம். நம்ம பிரசன்ஸே வந்து அவங்கள வந்து கம்ஃபோர்ட்டா வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம குடுக்குற சேவை, நம்ம குடுக்குற அந்த விஷயங்கள் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கணும். அப்ப நம்ம 24 மணி நேரமும் அந்த 10ஆம் இடம், 6ஆம் இடத்தோடயே இருக்கணும். அப்ப நம்ம வேலை வேற, வீடு வேற, வேலை வேற, குடும்பம் வேறன்ற மாரி இருக்கக்கூடாது. அப்ப 24 மணி நேரமும் நம்ம அந்த வேலையோடயே ஐக்கியமா இருக்கணும். தேவையான ரெஸ்ட் எடுத்துட்டு போக மிச்சம் அந்த நம்ம நாடி, நரம்பு, ரத்தம், சதையில நம்ம செய்யற வேலை, சேவை இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா, பிரபஞ்சம் வந்து எப்பப்பலாம் தேவையோ, அப்பப்பலாம் நம்மள யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அப்ப வருமானம் வரல, கஷ்டப்படுறேன்னா, நீங்க வந்து ஏதோ ஒண்ணு பண்ணத நிறுத்தி இருப்பீங்க. ஆல்ரெடி நீங்க முன்னாடி செஞ்சுட்டு இருந்த வருமானம் வந்தத ஏதோ ஒரு சமயத்துல போர் அடிக்குது. உங்களுக்கு அது செய்ய புடிக்கல நிறுத்தியிருப்பீங்க. இப்ப புதுசா ஒண்ணு செய்யலான்னா, அதுல உங்களுக்கு எக்ஸ்பர்டைஸ் இருக்காது. அங்க தான் தோத்து போயிறது. அப்ப மரம் ஏறி மரம் கைவிட்டவனும் கேட்டான், பணம் ஏறி கைவிட்டவனும் கேட்டான்னு சொல்றா மாரி, தெரியாத தொழில செய்யும் பொழுது பிரச்சனைகள் வந்தது. அதுக்காக நம்ம புதிய தொழில் செய்யக்கூடாதான்னா, அத வந்து நம்ம ஆழமா படிச்சு, அதுக்கு அதுக்கு ஒரு டைம் குடுக்கணும். அப்ப அதுவரைக்கும் நம்ம வேற ஏதாச்சும் தெரிஞ்ச வேலைய செய்யணும். வருமானத்த பெருக்கிக்கணும். அப்ப நெறைய பேருக்கு பிரச்சனை என்ன இங்க? ஃபர்ஸ்ட் வேலைய விட்டர்றது. அதுக்கப்புறம் வேல தேடுறது. அப்ப வேலைய விடக்கூடாது அப்படின்றத சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. தசாபுத்தி அந்தரம் சரியில்லன்னா விட்டுருவாங்க. அப்ப கூடுமான வரைக்கும் அஸ்ட்ராலஜர்ஸ் உங்ககிட்ட வந்து யாராச்சும் வேலைய விட்டுறலாமா அப்படின்னா, "தம்பி நீ வந்து ஒரு வேல தேடிக்கோ. ஒரு இன்னொரு வேலைய தேடிக்கிட்டு பேப்பர் போடு" அப்படின்ற ஒரு அட்வைஸ குடுங்க. அத கேட்டு அவன் பொழச்சுப்பான். அப்படி பொழைக்கலன்னா அவனுக்கு விதி வலியதுன்னு சொல்லி போட்டும். அப்ப நான் என்ன சொல்றேன், நார்மலா ஒருத்தன் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறவன், "சார் இந்த வேலைய விட்டுட்டு நான் சொந்த தொழில் பண்ணலாமா?" அப்படின்னா, அவன் வந்து தசாபுத்தி மாறுது. அவனுக்கு இப்ப தசாபுத்தி மாறுதுன்னா, "தம்பி இப்போ 2 வருஷத்துக்கு பண்ணாதன்னு" சொல்லிடு. நேரம் சரியில்லன்னு சொல்லிடு. தசாபுத்தி மாறி ஒரு 2 வருஷம் கழிச்சு போகுது. "என்னப்பா நீ இப்ப புதுசா என்ன தொழில் பண்ண போற?" அப்படின்னு கேட்டா, "நான் ஆல்ரெடி ஒரு 5 வருஷம் இதுக்கு பிரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். நான் படிச்சிருக்கிறேன். நான் ஆல்ரெடி வேலை பார்த்த வேலையே தான் பிசினஸா பண்ண போறேன்." அந்த மாரி சொன்னாங்கன்னா, தைரியமா பண்ணுப்பா. நீ அதுக்கு ஜோசியமே பார்க்க வேண்டாம். நான் 10 வருஷமா ஒருத்தர்கிட்ட வந்து கான்ட்ராக்டர் வேலை செய்றேங்க. பில்டிங் கான்ட்ராக்டர் எடுத்து ஒருத்தர் செய்றாரு. அவர்கிட்ட வேலை செய்றேங்க. இப்ப அந்த கான்ட்ராக்ட் வேலைய நானே எடுத்து செய்ய போறேங்க அப்படின்னா, செய்ப்பான்னு சொல்லணும். 10 வருஷம் செய்றேன். எனக்கு தெரியும் அப்படின்னு. நான் ஆல்ரெடி 10 வருஷம் கான்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேங்க. இப்ப வந்து ஃப்ரெண்டுங்கலாம் சேர்ந்து ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, வேணாம்ப்பான்னு சொல்லு. சோ ஹோட்டல் ஆரம்பிக்கலாமா? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நோ சொல்லிடுங்க. ஆரம்பிக்கிற 100 ஹோட்டல்ல 90 ஹோட்டல் மூடுறாங்க. சரியா? ஆரம்பிக்கிற 100 ஹோட்டல்ல 90 ஹோட்டல் மூடுறாங்க. சரியா? அதனால வேற பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, நல்லா வசதியா இருக்கிறவங்க பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல தோன்ற பிசினஸ் வந்து ஹோட்டல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் தோணும். ஏன் அப்படி தோணுதுன்னா, அது காலபுருஷனுக்கு 10ஆம் வீட்டுக்கு 7ஆம் வீடு. காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு மகரம். மகரத்துக்கு மகரம்ன்றது சொந்த தொழில் செய்றது. புரியுதா? காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் சொந்த தொழில் மகரம். அப்ப அந்த மகரத்துக்கு 7ஆம் இடம் வந்து கடகமா வரும். அந்த கடகத்தோட அதிபதி சந்திரன். அப்ப சந்திரனோட ஒரு வேலையா அது வந்துரும். அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம். புரியுதா? அந்த இடத்துல செவ்வாய் நீச்சம். நெருப்பு அங்க இல்ல. நெருப்பு எரியல. ஹோட்டல் தொழில் பண்ணணும்னா, நெருப்பு வேலை செய்யணும். புரியுதா? அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கணும். அந்த மாதிரி நெறைய பேர் வந்து இப்ப ட்ரேடிங் பண்ணலாமான்னு உங்களுக்கு கேட்பாங்க. அந்த ட்ரேடிங் பண்ணலாமான்னா, அது வந்து ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் படிச்சுட்டு பண்ணணும். ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவங்க ஜாதகத்துல அந்த ட்ரேடிங் பண்றதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குதான்றத பார்க்கறதுக்கு சஜெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் போடுறோம். அடுத்த பேட்ச் வந்து அடுத்த மாசத்துல ஆரம்பிக்குது. இந்த மாசம் எண்ட்லயோ அடுத்த மாசத்துலயோ ஆரம்பிக்குது. அதுல படிச்சுட்டு கூட நீங்க வந்து அந்த ஆஸ்ட்ரோ ட்ரேடிங் அவங்க அவங்க ஜாதகருக்கு அது வருமான்றத நீங்க பார்க்கணும். அடுத்து வந்து சினிமாக்கு போலாமா? நான் சினி இண்டஸ்ட்ரிக்கு போலாமா? நான் வந்து மாடல் ஆகலாமா? அந்த மாரியெல்லாம் நெறைய பேர் இருப்பாங்கல்ல. அப்ப அந்த கனவு தொழிற்சாலை. அப்ப அந்த கனவு தொழிற்சாலையில போறவங்கள்ல 100க்கு 95 பேர் ஃபெயிலியர் ஆயிடுறாங்க. கரெக்ட்டா? அதாவது அவங்க வந்து பேக்லயே வேலை செய்வாங்க. அவங்க வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வரவங்கள சொல்றேன் நானு. அதாவது புகழ் அடையறவங்க. அதாவது இப்போ ஒரு கேமராமேனா போறவன் 100ல ஒரு ஒரு ரவிவர்மன் தான்.
ஒரு சந்தோஷ் சிவன் தான். அந்த மாதிரி ஒரு ஒரு 5 பேர் 6 பேர் தான் நமக்கு வெளியில தெரியற அளவுக்கு வராங்க இல்லையா? அது மாதிரி எவ்வளவோ படம் வருது. முதல் பட வாய்ப்பு கூட கிடைச்சிருது. 2வது பட வாய்ப்பு கூட கிடைச்சிருது. ஆனா 5 படம், 6 படம் எடுக்க முடியுதா? 10 படம் எடுக்க முடியுதா? அப்படின்னா, அந்த ஜாதகங்கள நீங்க பாருங்க. அந்த ஜாதகத்துல ரொம்ப வலுவான விஷயத்துல ராகு, கேது இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதா? அப்படின்றத பாருங்க. ராகு, கேது வந்து ரொம்ப நல்ல வலிமையில இருக்கணும். சுக்கிரனும் நல்ல வலிமையில இருக்கணும். அந்த மாரி ஜாதகங்கள். சில ஜாதகங்கள் வந்து மெயின் ரோட்லயே போகாது. சில ஜாதகங்கள் வந்து பைபாஸ்லயே போகும். அப்போ உங்க ஜாதகத்துல வந்து நெறைய கிரகங்கள் நீச்சமாயிருக்குது. நெறைய கிரகங்கள் நீச்சமாயிருக்குது. நெறைய கிரகங்கள் பகை வீட்ல இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு நார்மலா படிச்சு +1, +2 படிச்சு காலேஜுக்கு போயிட்டு படிச்சோனே வேலை கிடைக்காது. அந்த மாரி நீச்சம் பெற்று நீச்சபங்க ராஜயோகம் ஆயிருந்தாலோ, விபரீத ராஜயோகம் பெற்றிருந்தாலோ, நீங்க ஒரு பைபாஸ்ல போற மாரி நீங்க போயிட்டு, அந்த பைபாஸ்ல போய் ஃபைனலா நீங்க அந்த டெஸ்டினிய அடைஞ்சு திருப்பி போவீங்க. அப்ப நீங்க வந்து கரெக்ட்டான நேரத்துல கரெக்ட்டா எல்லாருக்கும் வேலை கிடைக்கிற மாரி கிடைக்காது. இப்ப வந்து ஒருத்தன் வந்து படிப்பு வந்து தடைப்பட்டிருக்கும். 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வந்து குடும்ப சூழ்நிலை காரணமா பையன கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? மெக்கானிக் ஷெட்ல விட்டுருப்பாங்க. சரியா? மெக்கானிக் ஷெட்ல விட்டுருப்பாங்க. நம்ம இன்னொரு பசங்கலாம் என்ன பண்ணுவாங்க? +2 முடிச்சு, காலேஜ் முடிச்சு, அ அதுக்கப்புறம் அவங்க அப்ரென்டிஸ் பண்ணி, அவங்க ரியல் டைம்ல போறதுக்குள்ள, இந்த 5 வயசுல அந்த 10 வயசுல மெக்கானிக் ஷெட்ல போறவன் 18 வயசுக்குள்ள சொந்தமா மெக்கானிக் ஷாப் போட்டிருப்பான். சரியா? அவன்கிட்ட போய் நீங்க வண்டிய குடுப்பீங்க. அவன் வந்து ஒரு நாளைக்கு வந்து நல்ல திறமையான மெக்கானிக்கா இருந்தான்னா, நல்ல சம்பாத்தியம் சம்பாதிச்சு, அவன் நீங்க வேலைக்கு போறவங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடு வாங்கி, அந்த மாரி நல்லா செட்டில் ஆயிருப்பான். அப்ப இங்க வந்து படிப்புக்கும், அறிவுக்கும் சம்மந்தம் இல்ல. திறமை மட்டும் தான் பேசும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. படிப்பு வந்து உங்களுக்கு இந்த உலகத்துல ஒரு என்ட்ரி டிக்கெட் தான். அது ஒரு டிக்கெட்ட குடுக்கும். ஒரு என்ட்ரி பாஸ் தான் படிப்பு. அங்க சஸ்டெயின் பண்றது திறமை தான். அந்த திறமை உங்களுக்கு இருந்தா மட்டும் தான் அந்த படிப்பு வந்து கன்டின்யூ பண்ணும். அப்ப நீங்க படிச்சுட்டீங்க, திறமை இல்ல அப்டின்னா, நீங்க அந்த படிப்பு வந்து என்ட்ரிய குடுக்கும். திருப்பி ஒரு என்ட்ரிய குடுக்கும். திருப்பி ஒரு என்ட்ரிய குடுக்கும். அதுக்கு மேல என்ட்ரி குடுக்காது. திறமை இருந்துச்சுன்னா 10 ஃபெயிலியர் ஆனாலும் 11வது தடவ அந்த திறமை வாய்ப்ப குடுக்கும். வாய்ப்புகள் திறமைகளால் உருவாகிறது. வாய்ப்புகள் படிப்புனால உருவாவது கம்மி. சோ உங்க படிப்பு கொஞ்ச நாளைக்கு, கொஞ்ச இடத்துக்கு ஒரு என்ட்ரி டிக்கெட்டா குடுக்கும். உங்க திறமைகள் உங்களுக்கு வந்து எவர் லாஸ்டிங் இருக்கும். அப்ப திறமைகள வளர்த்துக்கணும் இம்மீடியட்டா. அதுதான். அதுக்காக படிப்பு முக்கியம் இல்லன்னு நான் சொல்லல. படிப்பு கண்டிப்பா இந்த காலத்துல ஒரு என்ட்ரி டிக்கெட். அது காமிச்சா தான் உள்ள விடுவேன்றான்றதுனால படிச்சுக்கணும். ஆனா திறமைகள் தான் அங்க பேசுது. அப்ப 100 பேரு கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சுட்டு வரவன், 10 பேர் இன்ஃபோசிஸ்க்கு போறான், 10 பேரு விப்ரோவுக்கு போறான், 10 பேர் டிசிஎஸ்க்கு போறான். 40 பேர் வேலை இல்லாம இருக்கிறான். அதுக்குள்ளயும் அடுத்த வருஷம் பேட்ச் வந்துருது. இந்த வருஷம் பேட்ச்ல 40 பேர் வந்துடுறான். அப்புறம் இவங்க வேலை இல்லாத பட்டதாரியா வந்துடுறாங்க. இப்ப இந்த ஆளுங்கலாம் என்ன செய்வாங்கன்னா, இவங்கலாம் பைபாஸ்ல ஓடுறவங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கலாம் நேர் வழியில போறவங்க. இவங்க பைபாஸ்ல போயி, இவங்க 4 வருஷம், 5 வருஷம் கஷ்டப்பட்டு, இவன் வந்து இவன் 5 வருஷத்துல ஒரு பொசிஷன் இருந்தான்னா, இவன் 10 வருஷத்துல தான் அந்த பொசிஷனுக்கு வருவான். ஆனா, அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இவன் வந்து ரொம்ப வேகமா போயிடுவான். அதாவது ஒரு ஒரு பால் இருக்குன்னா, அந்த பால் வந்து ஸ்ட்ரெய்ட்டா ஒரு பிளேன் இருக்குன்னா, அங்க இருந்து ஒரு பால உருட்டி விடுறீங்க. இன்னொரு இடத்துல ஒரு பால் வந்து வளைஞ்சு, 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 வளைஞ்சு ரோலர் கோஸ்டர் மாரி இருக்குது. 2 பிளேன் இருக்கு. ஒரு பால் வந்து ஸ்ட்ரெய்ட்டா விழுவுது. ஒரு ஒரு பாத் வந்து இப்படி வளைஞ்சு, வளைஞ்சு இருக்குதுன்னா, ஒரே நேரத்துல இருந்து இந்த 2 பாலையும் நீங்க விட்டீங்கன்னா, நேரா போறத விட இந்த வளைஞ்சு, வளைஞ்சு போற பால் ஃபாஸ்ட்டா போயிடும். அப்ப ஆரம்பம் ஸ்லோவா இருக்கும். ஃபினிஷிங் வந்து ஃபாஸ்ட்டா இருக்கும். அப்ப இந்த இந்த கிரகங்கள் நீச்சமா இருக்கு. கிரகங்கள் வந்து அது என்னது பகை வீட்ல இருக்கு. கிரகங்கள் கெட்டு போச்சு அப்படின்ற இருக்கிறவங்க, மனச தளர விடாம ஒரே தொழில்ல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி உழைச்சுக்கிட்டே இருந்தா, அது வந்து என்னது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்ற அந்த விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். சரியா? சோ, இப்ப நம்ம என்ன பண்ணலாம், சில உதாரண ஜாதகங்கள் பார்க்கலாம். 38 பேர் வந்திருக்கீங்க. ஆல்ரெடி அந்த நேரடி வகுப்புல வந்து ஜாதகங்கள் குடுத்தவங்க வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி நம்ம 2, 3 செஷன் எடுத்திருக்கிறோம். அதுல ஜாதகங்கள் குடுத்தவங்க வெயிட் பண்ணுங்க. இதுவரைக்கும் ஜாதகங்கள் குடுக்காதவங்க, உங்க தொழில பத்தி, வருமானத்த பத்தி பேசணும்னா, உங்க உதாரண ஜாதகங்கள சொல்லுங்க. நம்ம அந்த ஜாதகங்கள பார்க்கலாம். இதுவரைக்கும் குடுக்காதவங்க. எல்லாரும் குடுத்துட்டீங்களா?
சார் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நான் கொடுக்கல. பாலச்சந்திரனா? ஆமாங்க சார், என்னோட ஜாதகம் கொடுக்கலைங்க சார். நீங்க உங்க ஜாதகத்தை இன்னும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலையா? எடுத்துக்கல சார். சரி, சார் ஒரே இந்த நிமிஷம். குரூப்ல வந்து என்னோட ஜாதகமும் என் ஒய்ஃபோட ஜாதகமும் போட்டிருந்தேன். பட் அது இருக்கா இல்லையான்னு எனக்கு இப்ப தெரியல சார். சந்தோஷ் பேசுறேன் சார். நம்ம வந்து இந்த இந்த ரெவென்யூ ரிசர்ச் ப்ரோக்ராம்ல அந்த ஜாதகங்களை எடுத்து ஆராய்ச்சி பண்ணோமா? இல்ல இல்ல சார். வெயிட் பண்ணுங்க, பாலச்சந்திரனை பார்த்துட்டு வரேன். சரிங்க சார். என்னோட டேட் ஆஃப் பர்த்ங்க சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. சார் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி நம்ம அந்த ரெவென்யூ அட் எக்ஸாக்ட் ப்ரொடிக்ஷன்ஸ்ல பதிவு செஞ்சிருக்கா சார்? ஆமாங்க சார். பாலச்சந்திரன் டேட் ஆஃப் பர்த் இயர் இல்ல சொல்லுங்க. இல்ல அதுல பண்ணலைங்க சார், புதுசா தான் போடணும், நான் பண்ணவே இல்லை. சரிங்க, நீங்க உங்க பேர் சொல்லுங்க. பாலச்சந்திரனா? ஆமாங்க சார், பாலச்சந்திரன். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19 மார்ச் 1982 சார். டைம் சொல்லுங்க. ஈவினிங் 4 o'clock. எந்த ஊர்ல பிறந்தீங்க? வந்தவாசிங்க. சார் திருப்பி சொல்லுங்க, டேட்டா சேவ் ஆகல. இயர் சொல்லுங்க. ஓகேங்க. 19 மார்ச் 1982. காலையில சாயந்தரம் 6 மணிக்கா? சார் 4 o'clock, 4 மணிக்கு. 4 o'clock. வந்தவாசிக்கு பக்கத்துல வேற என்ன பெரிய ஊர் இருக்கு? வந்தவாசிக்கு பக்கத்துல காஞ்சிபுரம் சொல்லலாங்க சார், இல்ல தில்லி வேணா சொல்லலாம். நீங்க வந்து சிம்ம லக்னம் தனுசு ராசியா? ஆமாங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும்? இது வரைக்கும் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டரியில மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்யூட்டர் டெக்ஸ்டைல் ஃபீல்டுல திருப்பூர்ல அஹ், எம்ப்ராய்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கம்ப்யூட்டர் டிசைனர் மாதிரி இருக்கீங்களா? ஆமா ஆமா. எம்ப்ராய்டரி டிசைனிங்கா? எம்ப்ராய்டரி டிசைனிங் வித் மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் ரோலுக்கு எப்ப வந்தீங்க? எவ்வளவு நாள் ஒர்க்கரா இருந்தீங்க? அந்த டிசைனர் மாதிரி அந்த role? 2002ல வந்து ஒர்க்கரா இருந்தாங்க சார். ம். 2008ல இருந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சேன். ஆ, ஃபுல் டைம் மேனேஜ்மெண்ட் 2018ல இருந்து இருக்கு. ஓகே. ஸோ ராகு தசை வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, கரெக்டா? கரெக்ட் தாங்க சார். ஆமா. இப்ப லக்னத்துக்கு 6ல சுக்கிரன் இருக்கு பாருங்க. அது எம்ப்ராய்டரி அந்த ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. எனக்கு சரி சொல்லுங்க சார். ஆ, ஆமாங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு லக்ன சந்தி இருக்கிறனாலே நான் லக்னத்தை இது வரைக்கும் பெருசா பேஸ் பண்ணி யோசிச்சுட்டே இருக்கிறது, அது கரெக்டு தானா ஆ, அப்படிங்கிறது எனக்கு அதுவே டவுட்டாவே இருக்கு. ஏன் உங்க பர்த் டைம் வந்து சரியில்லையா? அப்படி சொன்னாங்க. இல்ல சொன்னது டைம் அதாங்க, எக்ஸ்ட்ரா வீட்டுல நோட் பண்ணி வச்சது அதான் டைம். பட் எனக்கு கரெக்டா லக்ன சந்தியா இருக்கு. கரெக்ட் தான். பிரசன்னம் பாக்குறேன், கரெக்டா தான் இருக்குது. சரியா? ஓகே சார், எனக்கு அந்த டவுட்ஸ் இருந்துட்டு இருக்கு, பட் அதை நான் இப்ப கிளியர் பண்ணிக்கலாம்னு கேட்டேன். அந்த லக்னம் தான், அந்த லக்னம் தான். அதுல டவுட் வேணாம். சோ டவுட் ஓகே. உங்களுக்கு வேற உங்க வருமானம் தொழில்ல வேற ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஆமாங்க சார், நான் இன்னும் வீடு போகலான்னு பாக்குறேன், வீடு போக முடியல. ஒன்லயே வந்து நம்ம லேண்டாவே தான் பண்ண முடியுது என்னால. ஒண்ணு
கடன் வந்து பட் சப்சைட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆனா கடன் இருந்துட்டே இருக்கு தொடர்ந்து. இல்லைங்க அதுதான் இப்போ வந்து கடன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லாம் நம்ம டீட்டெயிலா ஆராய்ச்சிக்கு போக இல்ல வேண்டாம். சார், இல்ல உங்க வருமானம் வந்துட்டே இருக்கு. உங்க வேலையில சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? இது நிரந்தர வேலையா இருக்கா? அந்த லெவல்ல நம்ம நிறுத்துவோம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ஓகே தான் சார். நிரந்தர வேலையா தான் இருக்கு. நிரந்தர வேலையில தான் வேலையா ஒன்றும் இருக்கு. பிரச்சனை இல்லை. எத்தனை வருஷம் இதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? 25 இயர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். 25 இயர்ஸா ஒரே கம்பெனில வேலை பார்க்குறீங்களா? 22 இயர்ஸா ஒரே கம்பெனில இருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் வேற கம்பெனில இருக்கேன். இதே ஃபீல்ட்ல. ஓகே. ஸோ சொந்த தொழில் பண்ணலான்னு ஐடியா இருக்கா ஃபியூச்சர்ல? ஹலோ, சொல்லுங்க சார். சொந்த தொழில் பண்ணலான்னு ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்களா? இல்ல இதே வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிடலான்னு இருக்கீங்களா? இல்ல சார், அது பண்ணலாம்னு ஐடியா இருக்கு. ஆனா பட் பண்ணலாம், கரெக்டா வருமான்னு தெரியலன்னு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கேன். இல்ல அது வேண்டாம். நீங்க வந்து சொந்த தொழில் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து சுக்கிரன் இருக்கிற இடத்துக்கு தான் சனிக்கு வந்து காம்பினேஷன் சரியில்லை. அதனால வந்து வேலைக்கே போயிடுது. சரியா? இதே வேலையிலேயே கண்டினியூ பண்ணுங்க. ராகு தசை முடிஞ்சு குரு தசையும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். அதுதான் என்னோட கொஸ்டின். அதுதான் குருதசை எப்படி இருக்கு? ராகு தசை முடிஞ்சு குரு தசையும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஓகே, நீங்க உங்களோட லைஃப்ல ஃபர்தரா உங்களுக்கு இப்ப இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாயிடும். அதனால பெருசா யோசிக்காதீங்க, அழட்டிக்காதீங்க. திட்டமிட்டு இல்ல பிளான் பெருசா பண்ணீங்கன்னா கடன் திட்டமிட்டு பிளான் பெருசா வந்து பண்ணீங்கன்னா இல்லைங்க. கடன்லாம் அடைஞ்சிரும். என்னோட டவுட்ஸ் மூணு தாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்க வருமானத்துல இருந்து இனி குறையாம இருக்குமாங்கிற ஒரு கொஸ்டின். பட் நமக்கு கடன் இருக்கும், பட் பெருசா இல்லாத அளவுக்கு இருந்தா பரவாயில்ல. மேனேஜ் இல்ல பண்ற அது அளவுக்கு இருந்தா கண்ட்ரோல்ல பரவாயில்ல. தான் இருக்கும். அது கண்ட்ரோல்ல தான் இருக்கும். அதுல டவுட் வேணாம். இருக்கிற வேலைய கன்டின்யூ பண்ற மாதிரி தான் இருக்கும். வருமானம் குறையாது. ஓகே, ஓகே சார். இப்போ இதை விட்டு நம்ம வருமானம் ஃபீல்டு குறையாது உங்களுக்கு. ம். ஓகே, இந்த ஃபீல்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அஸ்ட்ராலஜி பண்ணலாமா, இல்ல இந்த ஃபீல்டை விட்டுட்டு அஸ்ட்ராலஜி அதை ட்ரை பண்ணா பெட்டரா இருக்கும் சார் குருதசையில்? இல்லங்க உங்களுக்கு அஸ்ட்ராலஜி அவ்வளோ ஈஸியா புடிபடாது. பிடிபடாது. ஓகே. ஆமா. இந்த தொழிலையே இருங்க. இன்ட்ரெஸ்ட் ஆனா கேது 5ல இருக்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் அதிகமாவே இருந்துட்டே இருக்கு. பட் ஆனா அது வந்து எனக்கு பிடிபடுமாங்கிறது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கு சார். ஓகே, அதனால நீங்க இப்போதைக்கு பலன்லாம் சொல்ல ஆரம்பிக்காதீங்க. இன்ட்ரெஸ்ட்டுக்கு படிங்க. அதான் குருதசை அப்படிதான் பண்ணிட்டு வரும்போது இருக்கு. பார்க்கலாம். குருதசை ஒரு வரும்போது ஒரு இயர்ஸ் பார்த்துக்கலாம். அதுல ஒரு இயர்ஸா அதுல வந்து படிச்சுட்டு தான் இருக்கு. அதுல வருமானம் வருமா அப்படின்னா இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா ஓகே, செவ்வாய் சனி காம்பினேஷன் இருக்காங்க. இப்ப வந்து சனியும் வந்து புதனும் வந்து பரிவர்த்தனை ஆகுது இந்த ஜாதகத்துல. சரியா? ஓகே, சனியும் புதனும் பரிவர்த்தனை ஆகுறதுனால இப்ப பண்ணாதீங்க. குருதசை ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் போட்டும். ஓகே. அதுக்கப்புறம் அத சொந்த தொழில் பண்ணலாமா? இந்த வேலையை விட்டுட்டு பண்ணலாமான்றதை யோசிக்கலாம். அடுத்த 6, 7 வருஷத்துக்கு யோசிக்காதீங்க. அதான் சார், இப்போதைக்கு 6-7 வருஷத்துக்கு யோசிக்கல. குருதசையில தான் பண்ண முடியுமா, அதுதான் கேள்வி. குருதசை வரும்போது குருதசையில சனி புத்தி வரும் பொழுது ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுங்க. ஓகே, குரு தசையில சனி புத்தி வரும்போது அசஸ் பண்ணுங்க. அப்ப இருக்கிற நிலைமையில உங்களுக்கு வந்து டான்னு பலன் சொல்ல வருது. உங்களுக்கே கான்ஃபிடென்ட் வருது அப்படின்னா, அப்ப அத முழு நேர தொழிலா பண்ணுங்க. அப்ப அது வேலை செய்யும். ஓகே, அது வரைக்கும் ஓகே, குரு தசையில சனி புத்தி வர வரைக்கும் இந்த வேலையே செய்யும். ஓகே. இந்த வேலை இப்போதைக்கு திருப்தியா தான் இருக்குங்க. பட் இதே அப்படியே கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் டிஸ்டர்ப் இருக்காது. ஏன் சார், எனக்கு சந்திர புத்தியோ செவ்வாய் புத்தியோ ராகு திசையில எப்படி இருக்குன்றதா டவுட்ல தான் நான் வேற ஏதாவது தொழில் பண்ணலாமா, மாறலாமா, இப்படியே இருக்கலாமா இல்ல அது அப்படின்னு தான் ஒரு பண்ணாதீங்க. அது கஷ்டப்படுவீங்க. ஓகே, நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. சொல்லுங்க. அடுத்து யாரு? ராமச்சந்திரனா? ராமகிருஷ்ணன் சார். ராமகிருஷ்ணன் இது வரைக்கும் ஜாதகம் கொடுக்கலையா? கொடுக்கல சார். நான் உங்க ப்ரோக்ராம்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். பட் எதுவும் நான் கொடுக்கல. அதனால வந்து நான் நீங்க இந்த பேங்க்ல இருந்து ரெவென்யூ ரிசர்ச்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? ஆமா, பார்ட்டிசிபேட் அன்னைக்கு ஆன்லைன்ல அன்னைக்கு ப்ரோக்ராம் ஆன்லைன்ல பண்ணீங்களா அன்னைக்கு ப்ரோக்ராம்ல? ஆமா, அன்னைக்கு பண்ணேன். பட் ஜாதகம் கொடுக்கல. சரிங்க. ராமகிருஷ்ணன் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/5/54. டைம் சார்? 1:10 PM.
எந்த ஊர்ல பிறந்தீங்க? சேலம். சார் சிம்ம லக்னம் மேஷ ராசியா? சரியா சார்? சொல்லுங்க உங்க ஜாதகத்தை ஸ்கிரீன்ல பாருங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து பேங்க்ல மேனேஜர், சீனியர் மேனேஜரா இருந்து 2013 ரிட்டையர் ஆயிட்டேன். ரெகுலர் சரி. இன்கம்ங்கிறது பென்ஷன் இருந்துட்டு இருக்கு. இட்ஸ் வெரி குட் இன்கம், நோ ப்ராப்ளம். ம். அதனால அது இருக்கு. இப்போ நான் அஸ்ட்ராலஜி 2.5 இயர்ஸா படிச்சுட்டு இருக்கேன், நிறைய பார்த்துட்டு இருக்கேன். பட் இன்னும் ம். வெளியில சொல்ல ஆரம்பிக்கல. அது சொன்னா அதனால வருமானம் வருமா? அஸ்ட்ராலஜி எந்த லெவல்ல எனக்கு இருக்கு, அது தெரிஞ்சுக்கணும். உங்க பிரசன்ன அதெல்லாம் போட்டு பார்க்குறேன். 80% ஒர்க் அவுட், அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் கான்ஃபிடென்ட்டா வெளியில இன்னும் யாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கல. சனி தசை புதன் புத்தியில 2025ல 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் சனி தசையில புதன் புத்தி வந்தோன்னு சொல்ல ஆரம்பிங்க சார். அது வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருங்க. இன்னும் 1 வருஷம். ஓகே சார். ஓகே. அடுத்த வருஷம் சனி தசையில புதன் புத்தி வரும்ல. ஆமா, ஆமா. அப்ப வரும்பொழுது புதனும் குருவும் வந்து மிதுனத்துக்கு வருவார்ல. ஆமா. அப்ப அடுத்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் ஆரம்பிங்க. உங்க ஜென்ம குரு உங்க ஜென்ம ஜாதகத்துல குரு இருக்கிற இடத்துக்கு இப்ப கோச்சார குரு வருவார்ல. ஆமா, வருவாரு. அது லக்னத்துக்கு 11 லாபஸ்தானம் ஆகுதுல்ல. ஆமா. அந்த இடத்துக்கு வரும்போது குரு பார்வை உங்களோட லக்னத்துக்கு 3ஆம் இடம், லக்னத்துக்கு 5ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வருதுல்ல. எஸ் சார். அப்ப 3, 5, 7 வரும்போது வாடிக்கையாளர்கள், உங்களுடைய ஆ. ஸ்கில்ஸ், உங்களுடைய முயற்சி. அதே நேரத்துல உங்களோட சனியை பாத்துறாரு, உங்களோட செவ்வாய் ராகுவை பாத்துறாரு. அந்த ஓகே. இருக்கிற இடத்துலயும் நிறைய சுபத்துவத்தை ஏற்படுத்துறாரு. சோ அடுத்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் பண்ணுங்க. நல்ல வெற்றி கிடைக்கும். தாராளமா பண்ணலாம். ஓகே சார். தேங்க் யூ. அது வரைக்கும் ஸ்கில்ஸை நல்லா அப்டேட் பண்ணிக்கோ. எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஷார்பன் யுவர் ஸ்கில்ஸ். மட்டை தீட்டிக் கொள்ளுங்கள். ஓகே சார். தேங்க் யூ. அடுத்துங்க. சிவகுமார் ஆல்ரெடி கேட்டிருக்கீங்க தான் நினைக்கிறேன்ல. திருப்பி சார் என்னோட கேட்கலாமா? சிவகுமார் உங்களது கேட்கலையா? இல்ல வேற உதாரண ஜாதகங்கள் எதுவுமே கேட்கலையா? இல்ல சார், எதுவுமே கேட்கல சார். சரி சொல்லுங்க சிவகுமார், சொல்லுங்க. சார் 1967 சார். யாருக்கு பாக்குறீங்க? டிசம்பர் சார். உங்க ஜாதகமா? சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1967 டிசம்பர் 13 ஈவினிங் 4:31. ரிஷப லக்னம் மேஷ ராசியா? கரெக்ட் சார், கரெக்ட் சார். சொல்லுங்க உங்களோட ஜாதகம் ஸ்கிரீன்ல இருக்கு. என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்க இது வரைக்கும் சொல்லுங்க. சார் 82ல 10th மட்டும் சார். அப்புறம் டிப்ளமா போனேன். 14 பேப்பர் அரியர், 85ல அரியரோட வெளியே வந்தேன். அதுக்கப்புறம் ஊர்ல 2 வருஷம் ஒயரிங் பிளம்பிங் பண்ணேன். அதுக்கப்புறம் 88ல சென்னைக்கு வந்தேன். ஒரு 12 வருஷம் ஒரே கம்பெனில, ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்குள்ள ஒரு கம்பெனில வந்து எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்ட் டைம்ல தரமணி சென்ட்ரல் பாலிடெக்னிக் டிப்ளமா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் டிப்ளமா ரெஃப்ரிஜரேஷன் ஏர் கண்டிஷனிங் முடிச்சேன். சொல்லுங்க. ஹலோ, கட்டாயிடுச்சு. என்னாச்சு அவருக்கு? சார் திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னு தெரியல சார். சொல்லுங்க. ஹலோ. சொல்லுங்க சிவகுமார், சொல்லுங்க. ஆமா சார். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து 2000ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில வந்து மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரா 1 இயர் ஒர்க் பண்ணேன், 2001 வரைக்கும். அதுக்கப்புறம் 2002ல திருப்பி ரிட்டர்ன் ஊருக்கே வந்துட்டேன். இன்கம் எதுவுமே வந்து எந்த கம்பெனிலுமே ப்ராப்பரா ஒரு சேலரி ஒரு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் துபாய் போனேன். துபாயில ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணேன் ராகு தசையில. அதுல ஸ்டார்டிங்ல சேலரி குறைவா இருந்தாலும் படிப்படியா இன்கம் நல்லா வந்தது. ஒரு ஸ்டேஜ்ல டக்குனு சடனா ஒரு டிசிஷன் எடுத்து
ரிசைன் பண்ணிட்டு ஊருக்கு வந்து அதுக்கப்புறம் எது ட்ரை பண்ணாலும் எதுவுமே நடக்க மாட்டேன்ட்டு. இப்போ ஒரு நியர்லி 6 இயர்ஸ் ட்ரை பண்ணி எதுவுமே நடக்கல. ஓகே. இப்ப 6 வருஷமா வேலை இல்லாம இருக்கீங்களா? ஹலோ? ஹலோ? இப்ப பிரசன்னம் இதுதான். இப்ப வந்து சார் வந்து ட்ரை பண்றாரு. ஆனா கனெக்ட் ஆக முடியலல்ல. ஏதோ தடங்கல் ஆகிட்டே இருக்குதுல்ல. ஆமா இப்ப சார், நம்ம என்னன்னு பேசிட்டு தெரியல. இருக்கிறோம். இதுதான் இதுதான் நிமித்தம். இப்ப வந்து இப்ப உங்களுக்கு தொழில் தடை இன்னும் இருக்குது அப்படின்னு இந்த நிமித்தத்துல எடுக்கணும். உங்களால பேசவே விட மாட்டுதுல்ல. ஆமா அப்ப அப்ப நார்மலா கனெக்ட் ஆயிருக்கீங்க. பேசுறீங்க. ஏதோ நீங்க பேசும்போது திடீர்னு கட் ஆகுது. அப்ப இந்த விஷயத்த வந்து உங்க ஜாதகத்துல ம். பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, இந்த விஷயத்த ஜாதகத்துல பொருத்தும் பொழுது, உங்க லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல மாந்தி இருக்கு. இந்த மாந்தி தான் இந்த வேலைய செய்றாரு. சரியா? ம். ஹலோ? சரி சார். நம்ம இந்த ஆ சார் இந்த மாந்திக்கு பரிகார கோயில்னு ஒண்ணு குடுத்துருக்குறோம் நம்ம சாஃப்ட்வேர்ல. வனபத்திரகாளி கோயில். அதாவது சரி பத்திரகாளி கோயில் தஞ்சாவூர்ல அரண்மனைக்கு பின்னாடி இருக்கு. அதுக்கு ஒரு தடவ போயிட்டு வாங்க. நீங்க வந்து சரி கொஞ்சம் இந்த உக்கிரமான தெய்வங்கள் இருக்கிறாங்கல்ல, துர்க்கை, காளி, ஆமா பார்வதி, சார். அந்த அந்த உக்கிரமான தெய்வங்கள். ஆ அந்த அந்த மாரி தெய்வங்கள்ல ஏதாச்சும் ஒரு தெய்வங்கள வணங்குங்க தொடர்ச்சியா. சரி சார். அது வந்து உங்களுக்கு இந்த தொழில் தடைகள்ல இருந்து விடுபாடு குடுக்கும். பெண் தெய்வங்களா இருக்கணும். அது வந்து ஆக்ரோஷமான தெய்வங்களா இருக்கலாம். துர்க்கையா இருக்கலாம், காளியா இருக்கலாம், சரி பத்ரகாளியா இருக்கலாம். அந்த மாரி தெய்வங்கள வணங்குங்க. சரி சார். நான் ஜோதிடம் படிச்சா எனக்கு வருமா சார்? அது மட்டும் சொல்லுங்க சார். அதாவது நீங்க ஜோதிடர் குழுவுல இருப்பீங்க. 2ஆம் வீடு புதனோட வீடு. சரியா? சரி சார். குரு தசை ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது. ஒரு ஆமா வருஷம் வந்து இப்ப இந்த நான் சொன்ன மாரி இந்த துர்க்கை வழிபாடோ, காளி வழிபாடோ பண்ணுங்க. ஒரு 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 3 மாசம் பண்ணுங்க தொடர்ச்சியா. சரி ஓகே சார். ஒரு 3 மாசம் தொடர்ச்சியா வந்து ஒரு காளி உபாசகராவோ, இல்ல துர்க்கை உபாசகராவோ மாறுங்க. பக்தியோட. சரி சரி ராமகிருஷ்ண பரமஹம்சரே காளிய தான் புடிச்சுக்கிட்டாரு. சரியா? சரி சார். அதனால ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கூட தானே டிராவல் பண்றீங்க. ஆமா சார். தை மாசம் வந்து கூப்பிடுங்க. தை மாசம் பேசுங்க. எப்படி இருக்குது உங்களோட இந்த இந்த ஃபீல் எப்படி இருக்கு? இந்த இந்த தெய்வத்த வணங்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுதான்றத பார்த்துட்டு அசஸ் சரி பண்ணுவோம். இஃப் எவ்ரிதிங் கோஸ் ஃபைன் வந்து குரு தசையில புதன் புத்தியில அடுத்த வருஷம் இந்த டைம் சரி அடுத்த வருஷம் இந்த டைம்ல வந்து நீங்க அஸ்ட்ராலஜி பிராக்டிஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஆரம்பிக்கும். குருல சரி சார். புதன்ல இருந்து கேது அப்படி போகும் வரிசையா. இந்த ஒரு வருஷம் வந்து நம்ம ரொம்ப சின்சியரா அஸ்ட்ராலஜி படிங்க. இந்த உபாசனை தெய்வங்கள புடிங்க. தற்போதைக்கு வருமானத்துக்கு என்ன பண்ணலாம் சார்? அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சார்? தற்போது தெரிஞ்ச வேலை ஏதாச்சும் எந்த ஊர்ல இருக்கீங்க? நாகர்கோவில் பக்கம் சார். நியர்பை நாகர்கோவில். உங்களுக்கு டுவர்ட்ஸ் ஏசி கன்னியாகுமரி. மெக்கானிக் வேலை தெரியும், எலக்ட்ரிக்கல் வேலை தெரியும். ஏதாச்சும் அங்க இருக்கிற ஒரு கம்பெனில வேலைக்கு போங்க டெம்பரவரியா. எந்த ஓகே வேலைய சார். செய்ய முடியுமோ, நீங்க ஆ துபாயில பார்த்த வேலை என்னவோ, இல்ல லோக்கல்ல அதாவது உங்களுக்கு ஏசி மெக்கானிக் வேலை சரியா தெரியும்னா, இப்ப போனாலும் வேலை பார்க்க முடியும்னா பண்ணுங்க. இல்ல சரி எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ண முடியும்னா, அது பண்ணுங்க. ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து பண்ணுங்க. இப்ப அ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஏசி மெக்கானிக், எலக்ட்ரிஷியன் இங்க இருக்கிறாரு எங்க வீட்டுக்கு பக்கத்துல. அவரு வந்து ரொம்ப பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. சரியா? அது மாரி ரொம்ப டிமாண்டான ஸ்கில்ஸ கையில வச்சுக்கிட்டு வருமானம் இல்லன்னு சொல்றது தான் வேடிக்கையா இருக்குது. நீங்க ஆக்கப்பூர்வமா அத எனக்கு செய்யறதுக்கு முயற்சி செய்ய மாட்றீங்கன்னு நெனைக்கிறேன். இறங்கி இல்ல வேலை ஹெல்த் செய்யறதுக்கு முயற்சி செய்ய மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால தான் இறங்கி என்ன பிரச்சனை இருக்கு? சொல்ல முடியாத ப்ராப்ளம்ஸ் இருக்குதா? தனியா இல்ல சொல்றீங்களா அப்புறமா? இல்ல சார். ஹார்ட் அட்டாக் சொல்ல இல்ல. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அதுல இருந்து கொஞ்சம் பிசிக்கலா உடம்பு ஆஹ. ஹெல்த் அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஆமா. அப்ப வந்து நீங்க வந்து ஜோதிடத்த தான் பிராக்டிஸ் பண்ண போறீங்க. உட்காந்த இடத்துல இருந்து வீட்ல இருந்தே தான் பண்ணணும் அப்டின்னா, நீங்க வந்து அஸ்ட்ராலஜிய படிங்க. ஒரு 3 மாசம் இந்த தெய்வ வழிபாடு பண்ணுங்க.
நம்ம ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுவோம் உங்க ஜாதகத்தை. சரி சார், ஓகே, நன்றி சார். சரியா? என் கூட ஓ, டச்லயே இருக்கு. ஓகே, இது நன்றி வந்து சார், மிக்க நன்றி. இது வந்து இந்த மாந்தியால இருக்கிற பிரச்சனை. அதுக்கு தான் நான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். சரி சந்திரனோட ராகு இருக்குது, சுக்கிரனோட கேது இருக்குது. அதுக்காக இந்த இந்த உக்கிர தெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன். அத பண்ணுங்க. 3 மாசத்துல இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த வருஷம் செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் வந்து ஜோசியம் வரும். திருநெல்வேலியில நன்றி. மாந்தி கோயில் இருக்குன்னு யாரோ கமெண்ட் பண்ணாங்க சார், அது எதுலன்னு தெரியல. திருநெல்வேலி மாந்தி கோவில் உள்ளது. சரி பாருங்க. யாராச்சும் சொன்னீங்கன்னா, அதையும் டைப் பண்ணி விடுங்க. யாரு திருநெல்வேலியில மாந்தி கோவில் இருக்கு? சங்ககிரி கணேஷ். ஆமா சார், நான் அனுப்புறேங்க சார். நான் சார் நான் சொல்லிடுங்க அப்படியே. அந்த கோயில் நேம் இப்போ வரலைங்க சார். நான் போயிட்டு வந்திருக்கேன். மாந்திக்கு பரிகாரம் அ பண்றாங்க. நான் அதை ஹரி இது ஹரி பண்ணிட்டு எடுத்துக்கிறேன் சார். ஹரிகேசரல்லூர் ஹரிகேசனல்லூர். ஹரிகேசரல் ஹரிகேசனல்லூர் சார். மாந்திக்கினே சிறப்பு கோயில் சார். ஆமா, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க. என்ன கிழமை பண்ண நல்லது சார்? ஏதாவது இருக்கா சார்? ஹரிகேசநல்லூருங்க. சிவன் கோயிலுங்க அது. கிழமை அம்பாசமுத்திரம் என்னென்ன பக்கத்துல கிழமை? சனிக்கிழமை போங்க. அம்பாசமுத்திரத்து பக்கத்துல. சார் இங்க கூட ஆ. திருவள்ளங்காடு அங்க கூட ஒரு மாந்தி ஸ்தலம் இருக்கு. அவர் நாகர்கோயில்ல இருக்கார் சார். அங்கிருந்து திருவேலங்காடு வர முடியாது. சரி, சரி. தேங்க்யூ. இப்ப சரி வேற சார், யாருக்காவது யூஸ் ஆகல சென்னை. மாந்திக்கு ஓகே. சிறப்பு சார் அது. நன்றிங்க. நன்றி சார், நன்றி. அடுத்து ஷியாம் சுந்தர். ஆல்ரெடி உங்க ஜாதகம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலையா? இல்ல சார், என்னோடது வந்து பாத்தீங்கன்னா சரவண கந்த குகன்ற நேம்ல இருக்கு. அந்த டேட் ஆஃப் பர்த் ஆல்ரெடி பதிவு செஞ்சிருக்குதா? பண்ணிருக்காங்க. சுமதி மேடம் இயர் சொல்லுங்க. இயர் சொல்லுங்க. 1979. என்ன நேம்? சரவண காந்த குகன் இருக்கா? சரவண கந்த குகன். சரவண கந்த குகன். இது உங்க ஜாதகமா? என்னுடைய பாருங்க ஜாதகம் தான் ஸ்கிரீன்ல அது. இருக்கிறது. லக்னம் வந்து இப்ப எல்லாமே என்னங்க சிம்ம லக்னம் அப்படிதான் வருது இந்த ஹவர்ல. ஓகே. சிம்ம லக்னம் என்ன சார்? சிம்ம லக்னம் மீன ராசியா? ஆமா சார். ஆனா வந்து எனக்கு உங்க எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ல நான் போடும்போது மாந்தி வந்து தனுசுல இருந்தது. இப்போ அவங்க ஃபீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல வந்திருக்கு மாந்தி. சரி, அது பாத்துக்கலாம். லக்னமும் அது நான் ராசியும் கரெக்டா? கரெக்டுங்க சார். உங்க ஜாதகத்தை பத்தி சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாள்? நான் வந்து பாத்தீங்கன்னா ஐடில இருந்தேன் சார். ஐடில வந்து சேல்ஸ்ல இருந்தேன். ஏசர், லெனோவோ, ஹெச்பி, கெனான், டெல் எல்லா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் வந்து ஏரியா சேல்ஸ் மேனேஜரா பாண்டிச்சேரி, திருச்சிக்கு இருந்தேன். இந்த கொரோனா டைம்ல வந்து ரிலீவ் ஆயிட்டேன். நான் என்னால முடியல. அதுவும் என் பையனுக்கு வந்து ஃபிட்ஸ் மாதிரி வந்துடுச்சு. ஸோ அதனால வந்து பையனை பார்த்துக்கணும் அப்படின்றதுனால வந்து அந்த கொரோனா டைம்ல ரிலீவ் ஆயிட்டேன். ரிலீவ் ஆயிட்டு கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கடை வந்து வச்சிருக்கேன். 20 இயர்ஸா வந்து நான் ஆமா சார், பாண்டிச்சேரியில ஒரு 20 இயர்ஸா வந்து நமக்கு வந்து ஜோதிடம் தெரியும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடம் வந்து சொல்லிட்டு இருக்கோம் எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஒரு எஸ்கேபி கல்யாண மலைன்னு ஒரு இதை ஆரம்பிச்சு அதுல வந்து ஒரு 100 பேருக்கு வந்து ₹1 கூட வாங்காம பரிவர்த்தனை பண்ணி திருமணம் ஆயிருக்கு. சரி, சூப்பர். இப்ப என்னன்னாக்கா எனக்கு வந்து என்ன பண்ணாலும் எந்த ஃபீல்டு போனாலும் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் வந்து கையில நிக்கவே மாட்டேங்குது. அதாவது செலவு அதிகமா இருக்கு. வருமானத்தை காட்டிலும் செலவு அதிகமா இருக்கு. இப்போ ஒரு 2011 வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடம் வாங்கியிருந்தேன் கடலூர்ல. கரெக்டா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரோடு வரும். நாகப்பட்டினம் டு பாண்டிச்சேரி வந்து பைபாஸ் வந்து வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள இடம். அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நஞ்சா புஞ்சன்னு சொல்லி வெறும் 23,000 ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய டைம் வந்து இது மாதிரி இருக்கு. ஏன்னா என்ன பண்ணாலும் வந்து முன்னுக்கு வர முடியல. இப்ப ஜோதிடம் வருமா? ஏன்னா ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜோதிடம் வருமா இல்ல வேற எதனா கம்ப்யூட்டர் வந்து பாக்குறோம் அந்த தொழிலே செய்யலாமா அப்படின்ற மாதிரி வருமானத்தை குறிச்சு கொஞ்சம் பாருங்க சார்.
நீங்க ஏன் வேலைக்கு போக கூடாது பிசினஸ் பண்ணாம? சார் என்ன சொல்றீங்க? வேலைக்கு நீங்க ஏன் சம்பளத்துக்கு வேலைக்கு போக கூடாது? அதுதான் சார், கொரோனா டைம்ல நான் ரிலீவ் ஆயிட்டேன் சார். பையனுக்காக ரிலீவ் ஆயிட்டு தான் கடையை வச்சேன். இல்ல இப்ப வந்து போக முடியாதா? இப்பயும் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில இருக்கீங்களா? போகலாம் சார். பட் ஆனா வந்து அந்த 2018ல இருந்து 24 6 வருஷம் கேப் வந்துருச்சு. சோ திரும்ப ஐடில வந்து எப்படி எடுத்துப்பாங்க என்னன்றது சார் தெரியல. நீங்க வந்து பட் டெக்னிக்கல் ஃபீல்ட்ல கிடையாது. நீங்க வந்து சேல்ஸ்ல தான் இருந்தீங்க, சரியா? ஆமா சார். சேல்ஸ்ல நீங்க சும்மா இல்ல. சேல்ஸ்ல நீங்க ஆல்ரெடி வந்து வெளிய பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். அதனால என்ன கேட்டா நீங்க வந்து திருப்பி ஒரு நல்ல பெரிய கம்பெனில சேல்ஸுக்கே போயிட்டீங்கன்னா, ஒரு ஒரு மேனேஜ்மென்ட் பொசிஷன்ல ஏரியா சேல்ஸ் மேனேஜர், டிஸ்ட்ரிக்ட் சேல்ஸ் மேனேஜர் இல்ல ஸ்டேட் சேல்ஸ் மேனேஜர் அந்த லெவலுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா, அதுவும் இந்த ஹார்ட்வேர் சம்பந்தமா, எலக்ட்ரானிக் சம்பந்தமான, லேப்டாப் சம்பந்தமான விக்கிறதுக்கே போயிட்டீங்கன்னா, உங்களுக்கு மாசம் மாசம் நிரந்தர வருமானம் வரும். இப்ப நீங்க சரிங்க பண்ணிட்டு சார். இருக்கிற இந்த பிசினஸ நிறுத்த வேணாம். அந்த எஸ்கேபி கல்யாண மாலையோ, நீங்க இப்போ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, ஆமா சார். இது வந்து ஆக்ஸிலரி இன்கமா வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு சரிங்க சார். நீங்க இன்னையிலிருந்து அப்ளை பண்ணீங்கன்னா, ஜனவரி மாசத்துக்குள்ள ஒரு நல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடுங்க. கிடைக்கும் 100%. சரிங்க சார். ஒரு 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 3 வருஷம், 4 வருஷம் வேலைக்கு போய்க்கிட்டே பிசினஸ டெவலப் பண்ணுங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நிரந்தர வருமானத்த குடுக்குற வழி. சரியா? சரிங்க ஏன்னா, சார். சரிங்க. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி லக்னத்துக்கு 12ல மறைஞ்சிருக்கிறார். ஆமா சார். சரியா? அப்ப அந்த இடத்துல குருவும் இருக்கிறாரு. அப்ப அந்த லக்னத்துக்கு 7ல கேது மாந்தியோட இருக்கிறது, அந்த எலக்ட்ரானிக்ஸ் உங்களுக்கு சரியா வரும்ன்றத தான் காமிக்குது. சரி. சரியா? அப்ப உங்க கஸ்டமர்ஸ் எல்லாமே பிரச்சனைக்குரிய கஸ்டமர்ஸ் தான். சரி. அப்படியா? அப்படின்னா இருக்கும் பொழுது நீங்க அந்த அந்த சேல்ஸ் வேலைக்கே போயிடுங்க சார் திருப்பி. ஒரு வேலை தேடுங்க. உங்களுக்கு சரிங்க சார். கண்டிப்பா ஒரு வேலை கிடைக்கும். அந்த வேலையில மாச சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்த வச்சு நீங்க பண்ணுங்க. கொஞ்சம் சரிங்க கஷ்டம் சார். தான். 6 வருஷம் கேப் கிடைச்சிட்டு திருப்பி வேலைக்கு சொன்னா கஷ்டம் தான். போயிட்டீங்க சரி. அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சரியா? பல்ல கடிச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இந்த பிசினஸ பாருங்க. சரிங்க சார். இந்த லேண்ட் பிரச்சனை வந்து நம்ம பார்க்கலாம் இன்னொரு நாள். இப்ப இப்ப இதோட சேர்த்து குழப்ப வேண்டாம். சரிங்க சார். சரி. ஏன்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பிரச்சனை. ஆல்ரெடி 25 லட்சம் ரூபாய் இருக்கிற அந்த லேண்டுக்கு வந்து கவர்மெண்ட் 25,000 ரூபாய் தான் குடுக்குறாங்கன்னா, இப்ப நான் வந்து இல்ல வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல காசு வரும்னு சொல்ல முடியாது லாஜிக்கா. கரெக்ட்டா? சரிங்க சார். சரிங்க. அதனால அந்த விஷயத்த நம்ம ஓரமா வைப்போம். அத நம்ம பார்க்கலாம் என்னன்ட்டு. சரிங்க சார். ஓகே. ஓகே. நன்றி. நன்றி சார். சோ சோ இது பாருங்க. இப்ப வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இப்ப இவரு சொன்னார்ல. இப்ப கவர்மெண்ட் வந்து 25,000 ரூபாய் தான் குடுக்குதுன்ட்டு. இப்ப இந்த மாரி விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க? இல்ல ஒரு பரிகாரம் பண்ணலாம். ஒரு பரிகாரம் பண்ணா இது வந்து சரியாயிடும் அப்டின்ட்டு சொல்லி பண்ணுவாங்கல்ல. அந்த மாரிலாம் நம்ம பண்ணக்கூடாது. உங்களோட கருத்து என்ன? இங்க நெறைய பேர் இருக்கீங்க. சொல்லுங்க. இத நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா, இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லி இருந்திருப்பீங்க? நீங்க ஏற்கனவே சொல்லிருக்கீங்க கவர்மெண்ட் வந்து ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அத நம்ம மதிக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. இல்லையா? இல்ல ஓகே அது கரெக்ட் தான். இப்ப வந்து நெறைய ஜோதிடர்கள் இருக்கிறதுனால, இப்ப நான் இந்த விதிய மாத்தி நான் கவர்மெண்ட்டையே வந்து பணிய வைப்பேன். ஒரு பூஜை பண்ணலான்ற மாரி பண்ணி சக்சஸ் பண்ண முடியுமா இந்த கேஸ? சார் அப்படி பண்ண முடியாதுங்க சார். அப்படி பண்ண முடியாது சார். ஆனா கடவுள்ட்ட போலாம். இப்ப இந்த இது வந்து டாக்குமெண்ட் அதாவது விலை போல அப்படின்னா, அவங்க வந்து புதன் சம்பந்தப்பட்டதுக்கு போலாம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாங்க சார் அவங்க. அந்த மாரி தான் நம்ம பரிகாரம் சொல்ல முடியும். வேற எதுவும் வந்து யாகம் வளர்க்கிறேன், நான் வந்து ஒரு பரிகாரம் செய்றேன் செய்யக்கூடாது. சரியா? சூரியனை எதிர்த்து செஞ்சு வின் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்காக சூரியன் அதுக்காக சூரியனை எதிர்க்கக்கூடாது கிடையாது. சொல்லுங்க சார். இல்ல இவர் வாங்கியிருக்க பிளாட் வந்து அப்ரூவ்டு பிளாட்டான்னு தெரியும். ஆ. அப்ரூவல் இல்லாத பிளாட்டை வாங்கியதான் இந்த பிரச்சனை வருது. அப்ரூவல் அந்த பிளாட்டா இருந்துச்சுனாக்கி இங்க அந்த வேல்யூ ஆஃப் லேண்ட் வந்து கூட கிடைக்கும் சார். பக்கா அப்ரூவ்டு சார். அப்புறம் எப்படிங்க அது அப்ரூவ்டு பிளாட்டுக்கு வந்து என்ஜின் எடுக்க மாட்டாங்க சார். அது வந்து நீங்க லேண்ட் காஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, நீங்க அதை அப்ரோச் பண்ணி பாருங்க. அப்ரூவ்டு தமிழ்நாடு அப்ரூவ்டு தான் சார் வாங்கினது இது. தனியார் டிடிசிபி அப்ரூவல் ஆயிருக்கா? ஆமா சார். ஆமா சார். ஆமா சார். பத்திரத்துல
பத்திரத்துல என்ன வேல்யூ போட்டிருக்கு? பத்திரத்துல வந்து வாங்கும்போது வந்து 1,50,000 ரூபாய் தான் சார் வேல்யூ போட்டிருந்தது. இப்ப அப்போ என்ன நாங்க கைட்லைன்? வாங்கும்போது இப்போ அங்க 25 லட்சம் ரூபாய்ட்ட வருது சார். நான் வாங்கும்போது வந்து 5,60,000 ரூபாய் ஆச்சு அது. ஆமா, அப்ப கைட்லைன் ரிவைஸ் பண்ண சொல்லுங்க சார். கைட்லைன் இப்போ ரிவைஸ் வந்து பண்ணி வாங்கலாம். ஜே.கே. குமார் சார் இருக்காரு, ரியல் எஸ்டேட் பண்றவங்க. சார் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க சார் இதுக்கு. சார் அது கவர்மெண்ட் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் தான் இவர் சொல்றாரு. நஞ்சையா புஞ்சையான்னும் போது இவர் வந்து நஞ்சையில வச்சிருக்காரு. நஞ்சையான்னும் போது அவங்க அக்ரிகல்ச்சர்ல 1900 ஒரு பீரியடு வச்சிருப்பாங்க. அந்த பீரியட்ல என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் இப்ப இவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்ப ரிவைஸ் பண்ணி நம்ம கீஸ் போட முடியுமா? தாராளமா போடலாம். ஆனா இவர் ஒண்டி போக முடியாது. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து போடணும். ஒரு அசோசியேட் ஃபார்ம் பண்ணி தான் இவங்க போனோம். அப்பதான் தனிப்பட்ட முறையில கேஸ் இதாகும். இவர் சார் செட் ஆகும். நான் எதுவும் கேஸ் போடல சார். பட் ஆனா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பண்ணியிருக்காங்க. நான் பெட்டிஷன் கொடுத்திருக்கேன் கலெக்டர் ஆபீஸ்ல வந்து 4 தடவை இல்ல பெட்டிஷன் இது கொடுத்திருக்கேன். வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்டா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா? தமிழ்நாடு கவர்மெண்ட் சார். ரோடு வந்து பாத்தீங்கன்னா NH ரோடு. அப்ப நீங்க அந்த ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறவங்களோட சேர்ந்து உங்களையும் ஒரு பெட்டிஷனரா சேர்த்துக்கோங்க. ஆமா சார், அப்படிதான் சார் பண்ணிருக்கு. இல்லங்க, நீங்க அந்த அவங்க மனு கொடுத்திருக்காங்களே, கோர்ட்ல கேஸ் நடக்குதுல்ல, நீங்களும் ஒரு மனுதாரரா சேர்ந்துக்கோங்கன்ற. சரிங்க சார். ஓகே. நீங்களும் ஒரு மனுதாரரா சேர்ந்துக்கோங்க. அப்ப லீகல் ஃபைட் நடக்கும் பொழுது அதற்கான பரிகாரங்கள் கிடைக்கும். கேஸ் கொடுத்தா கட்டாயமா சக்சஸ் ஆகும் சார். சரிங்க சார். அது இவருக்கு சார் லக்னத்துக்கு 7ல வந்து கேது இருக்கு. சனி வீட்டுல இருக்கிறதுனால இவர் வந்து ஏதாவது வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணலாம் சார். என்னங்க சார்? சித்தர் வழிபாடு பண்ணலாம். நீங்க ஏதாவது ஒரு சித்தர், அழுக்கு மூட்டை சித்தர், அந்த மாதிரி ஒரு சனி கேது காம்பினேஷன்ல இருக்கிற சித்தர் வழிபாடு பண்ணலாம். சரிங்க சரிங்க. அடுத்து மகேஷ் குமார் சார். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து ஜோதிட ஜாம்பவான்களுக்கும். சார் உங்க ஜோக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வெள்ளி கொலுசு என் ஒய்ஃப்ட எல்லாம் சொல்லி நான் ரொம்ப சிரிச்சு வேலை பாக்குறப்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த ஆடியோவை. சிரிச்சேன் சார். சார் என்னுடைய ஜாதகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு தெரியல. வேணா போட்டு பாருங்க, எல்லாருக்கும் சொல்லுங்க. வருஷம் சொல்லுங்க. 83 சார். 1983. என்ட்ரி பண்ணிருக்கோமா இந்த சிஸ்டத்துல நான் பர்சனலா பண்ணிருக்கேன். அப்போ உங்களுக்கு வந்திருக்கும்ல அது. சரி. இப்போ சொல்லுங்க. இப்ப 3/1/83. டைம் 1:20 AM. எந்த ஊர்ல பிறந்தீங்க? பரமக்குடி. கமலஹாசன் பிறந்த ஊரா? ஆமா சார். மட்டும் இல்ல, விக்ரம் பிறந்த ஊர். துலா லக்னம் விருச்சிக ராசியா? இல்ல சார், சிம்ம ராசி துலாம் லக்னம். சிம்ம ராசியா? ஆமா, சிம்ம ராசி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 3/1/83. 3ஆ? ஆமா. 3/1/83. மதியானம் 1:20க்கா? காலையில 1:20? இல்ல, காலையில 1:20. சிம்ம ராசி வரலையே. நம்ம எக்ஸாக்ட் இதுல தான் சார் போட்டது. அது சிம்ம ராசி. 3 ஏன் சேர மாட்டேங்குது? ஆ 1983 தானே? ஆமா சார்.
டைம் என்ன சொன்னீங்க? மதியானம் நைட் 1:20 இல்ல? ஆமா அதிகாலை. சார். ஆ. ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க உங்க ஜாதகம். உங்கள பத்தி சொல்லுங்க. இந்தா சொல்றேன் சார். ஆமா சார். கரெக்ட் சார். ஜாதகம். உங்கள பத்தி சொல்லுங்க. உங்களுடைய வருமானம், தொழில பத்தி சொல்லுங்க. வருமானம் வெளிநாட்டுல இருக்கேன் சார். சிங்கப்பூர்ல. அருமையான எத்த கம்பெனி. ஒரு எத்தன 17 வருஷமா வருஷம் இருக்கீங்க? 17 வருஷமா ஒரே கம்பெனி. ஆ. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இங்க வந்தேன். வந்து அக்கா தங்கச்சிய கரையேத்தியாச்சு. நானும் செட்டில் ஆயாச்சு. குழந்தைக்கும் தேவையான வருமானத்தெல்லாம் செஞ்சு வச்சாச்சு. இப்ப நகை மட்டும் ஒரு 16 லட்ச ரூவா அடகுல இருக்கு. அத போற போக்குல 1 வருஷத்துல திருப்பிருவேன். பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்ல கம்பெனி. 5 நாள் தான் வேலை. சனி, ஞாயிறு லீவு. எல்லாமே இருக்கு நமக்கு. நல்ல குடும்பம், சொத்து. சொத்து எல்லாம் நம்மளே உருவாக்குனது. அக்கா தங்கச்சி எல்லாம் கரையேத்தி பணம், சம்பளம், போனஸ் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா இருக்கேன். ஆனா, நம்ம படிச்ச படிப்புக்கும், நம்ம புடிச்ச தொழிலும் இல்லாம, ஏதோ ஒரு வேலையில மிஷின் மாரி, ரோபோ மாரி போக வரேன்னு இருக்கு. என்னடா இதெல்லாம் ஒரு லைஃபான்னு, இந்த வேலை மேல ஒரு விரக்தியாவே இருக்கு. குறிப்பா உங்க வீடியோலாம் பார்த்தா இன்னைக்கே ரிசைன் பண்ணிறணும் அப்படின்னு தோணுது. தயவு செஞ்சு என்னோட நட்பு வட்டத்துல இருந்து விலகிடுங்க. நீங்க வேலைய மட்டும் பாருங்க. இல்ல, இல்ல. உண்மைய சோ சொல்றேன் நானு. சோ உங்கள வந்து உங்கள கெடுக்கிறது நானா இருந்தேன்னா, அந்த அந்த சரி, அந்த சரி. அந்த கெட்ட சகவாசத்துல இருந்து விலகி போயிடுங்க. இல்ல. குறிப்பா அந்த பாறுகடலும் பரந்தாமன்னு கேட்ட வீடியோலாம் எனக்கு புல்லரிச்சிருச்சு. ஆஹா! நம்ம ஆளு புடிச்சுட்டோம் இவரதான் அப்படின்னு. அப்புறம் ஜோசியம் கத்துக்கிட்டேன். ஒரு 2 இயர்ஸா. அதுவும் வந்துருச்சு. அப்புறம் அது நண்பர்களுக்கு மட்டும் இலவசமா பார்த்துக்கிட்டு அப்படியே அமைதியா போய்க்கிட்டு இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா, நம்ம போய் ஏதாவது சாதிக்கணும். இப்ப நான் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும் இங்க இருந்தேன்னா. இன்னும் ஒரு 2, 3 வீடு வாங்கிரலாம், இடம் வாங்கிரலாம், தோப்புலாம் வாங்கலாம். ஆனா, இந்த சமூகத்துக்கு நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோமே! பொறந்தோம், வளர்ந்தோம், அப்படியே போயிட்டோம்ன்னு இருக்கக்கூடாதே! அப்படின்னு வயசு தோணிக்கிட்டே இருக்குங்க இருக்கு. உங்களுக்கு. உங்களுக்கு இப்பதான் 41 வயசு. சரியா? ஆமா. நான் என்ன சொல்றேன், 58 ம். வயசு வரைக்கும் வேலைய விடாம செய்யுங்க. சரி. இப்ப உங்களோட பேஷன் வந்து இப்போ போட்டோகிராஃபி, உங்களோட பேஷன் ஃபோட்டோகிராஃபி வந்து வீடியோ. இருக்குன்னா, ஆமா. நீங்க அத வந்து ஹாபியா இப்பயில இருந்தே செய்யுங்க. இப்ப நான் வந்து ஆ. எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன். சரியா? ஓகே. ஆ. நான் போன வருஷம் வரைக்கும் வேல பார்த்துட்டு இருந்தேன். ம். அதுவரைக்கும் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ கஷ்டப்படாம நடத்திட்டு இருந்தேன். இந்த ம். வேலைய விட்டுட்டு இந்த 1 வருஷம் நான் படுற பாடு இருக்குதே, இந்த 2 வருஷம். போன ஜனவரில இருந்து ஆ. எனக்கு தான் தெரியும். அப்ப ஓகே. 12 வருஷம் பண்ண ஒரு ஒரு 12 வருஷமா ஒரு வேலைய பண்ணிட்டு, நம்ம செஞ்ச ஒரு தொழிலையே நம்மளால முழு திறமைகள் இருந்தாலும் நடத்த முடியாம கஷ்டப்படுறோம். அது செட்டில் ஆகும்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் டேக் டைம். ஓகே. ஓகே அதனால சார். ம். 58 வயசு வரைக்கும் வேல பாருங்க. இல்லன்னா அட்லீஸ்ட் ஒரு 55 வயசு வரைக்குமாச்சும் வேல பாருங்க. ஓகே. இப்பயிலிருந்தே பேரலலா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம், மாசத்துக்கு ம். ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம். ம். உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச ஒரு விஷயத்த செய்யுங்க. ஓகே சார். 8 மணி நேரம் மனசுக்கு பிடிக்காத வேலைய செய்யுங்க. அது வருமானத்த ஓ குடுக்குது. அது உங்க குடும்பத்துக்கு. ஓகே. 2 மணி நேரம் உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச வேலைய செய்யுங்க. அது உங்களுக்கு. ஓகே சார். தாராளமா செய்ய முடியும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச வேலைய செய்யுங்க. இல்ல சாட்டர்டே, ஓகே. சண்டே லீவுன்றீங்க. அந்த 2 நாள் உங்களுக்கு மனசுக்கு புடிச்ச வேலைய செய்யுங்க. என்ன ஓகே கெட்டு சார். போச்சு? நான்லாம் அப்படிதான் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ சாட்டர்டே, சண்டேலாம் கிடைக்கிற லீவ்ல டெவலப் பண்ணேன். சூப்பர் சார். சோ, ம். உங்களுக்கு என்ன புடிக்குதோ, அத ஆ. உங்களுக்கு கிடைக்கிற நேரத்துல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஒதுக்குங்க. 24 ஓகே மணி சார். நேரத்துல 2 மணி நேரம் உங்களுக்கு புடிச்ச வேலைய செய்யுங்க. வீக்கெண்ட்ல கிடைக்கிற வேலைய செய்யுங்க. அதுக்கப்புறம் ஆ. காலம் வந்து உங்கள புடிச்ச மாரியே மாத்திரும். எந்த ஓகே. சூழ்நிலையிலயும் உணர்ச்சி ஆ. வசப்பட்டு இந்த ஆ. வேலைய விடுற பிரச்சனையெல்லாம் செய்யாதீங்க. நான் இப்படி ஒண்ணு பண்ணேன். நீங்க சொன்னதுனால ஓகே. நான் ஒண்ணு சொல்றேன். ஆமா. சாட்டைன்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? சமுத்திரக்கனி எடுத்த படம். பார்த்தேன் சார். ஆமா. பார்த்துட்டேன். அவரு சொல்லுங்க. ஸ்கூல் வாத்தியார் போயிட்டு ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல வந்துட்டு பசங்களெல்லாம் ஆமா. திருத்தி, அந்த ஆமா. பசங்களெல்லாம் டெவலப் பண்ணி, அதுக்கப்புறம் ஃபைனலா கிளைமாக்ஸ்ல வந்து அவரு அந்த ஸ்கூல்ல டெவலப் பண்ணிட்ட பிறகு, அவரு ம். எச்எம் ஆகாம வில்லன எச்எம் ஆக்கிட்டு அவரு நான் வேற ஸ்கூலுக்கு போறேன் அப்டின்ட்டு போவார்ல. ஆமா. ஆமா அந்த சார். கிளைமாக்ஸ பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் காலையில பீச்சு ஆ. போகும்போதே, ஓகே நம்ம ஆ. வந்து 5 வருஷம் இந்த கம்பெனில இருந்துட்டோம். நம்ம வேற கம்பெனி வேற சொந்தமா செய்யணும்.
அப்படின்னு சாட்டை படத்தை, அந்த சமுத்திரக்கனி படத்தை அந்த பார்த்துட்டு அடுத்த நாள்ல போய் ஒய்ஃப் கிட்ட கூட சொல்லாம ரிசக்னேஷன் பண்ணேன். அந்த தப்ப என்னோட வீடியோவை பார்த்து நீங்க பண்ணாதீங்க. இப்ப நான் சமுத்திரக்கனியை திட்டுற மாதிரி நீங்க நாளைக்கு என்ன திட்டிட்டு இருப்பீங்க. இல்ல அப்படி இல்ல. நம்ம ஏதாவது பண்ணணும்ல. நம்ம சும்மா இப்படி வேலைக்கு போறோம், வர்றோம், வேலைக்கு போறோம். நம்ம அந்த அந்த மாதிரி போட்டோகிராஃபி, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறதெல்லாம் கேட்டுக்கணும். ம். பிராக்டிக்கலா என்னமோ நீங்க அடிப்படையில உழைப்பாளி. உங்க லக்னத்துல சனி இருக்குது. நீங்க ஒர்க்காலி. நீங்கள் ஒரு நல்ல சிறந்த அடிமை. தேங்க்யூ. சரியா? அடிமைன்றது தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல புரியுது. அடிமை தொழில் செய்யறதுன்னு சொல்றேன் நான். லக்னத்திலேயே சனி இருக்கு. அந்த ஸ்கில்ஸ வளர்த்துக்கிட்டு நீங்க ஒரு 5 வருஷம், இன்னும் ஒரு 3 வீடு, இன்னும் ஒரு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 வருஷம் நான் வேலைக்கு போலனா கூட இப்ப சம்பாதிக்கிற வருமானத்தை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும் பொழுது அந்த பிசினஸ்க்குள்ள வாங்க. ஏன்னா எத்தனோ லட்சம் பேர் சிங்கப்பூருக்கு வேலைக்கு போக முடியாதான்னு தவிக்கிறான். ஆமா. அக்கறைக்கு இக்கரை பச்சை. ஆமா. இப்ப இதெல்லாம் அவன் கேட்டானா என்ன பண்ணுவான்? நீ எல்லாம் மனுஷனாடான்னு உங்களை திட்டுவான். அவன் சாபத்தெல்லாம் வாங்காதீங்க. சரி சார். அதனால ஹாபிக்குன்னு 2 மணி நேரத்தை ஒதுக்குங்க. அதை யார் உங்களை தடுக்கிறா? ஓகே சார். நான் தான் உங்களை யூடியூப் சேனல் ஆரம்பிக்க சொன்னேன். என்ன பண்றீங்களோ பண்ணுங்கன்னு. ஆமா. சோ இந்த செவ்வாய் முடியற வரைக்கும் வேலை பாருங்க அட்லீஸ்ட். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். ரொம்ப டயர்டா இருக்கு. நாளன்னைக்கு வச்சுப்போமா நிகழ்ச்சியை? இன்னைக்கு நிறைவு செய்வோமா? திருமுருகன், ஜேபி குமார், மகேஷ், சந்தோஷ் சிவன் உங்களோட ஜாதகத்தை அன்னைக்கு எடுத்துப்போமா? ஞாபகம் வச்சுக்கிறேன். நாளைக்கு வந்து ட்ரேடிங் கிளாஸ் இருக்கு. சனிக்கு வியாழக்கிழமை நைட்டு வைக்கிறேன். வந்தோடனே திருமுருகன், ஜேபி குமார், சந்தோஷ் சிவன், ராம்குமார் இந்த 4 பேர் ஜாதகத்தை எடுத்துக்கணும். இதே டைம் தான் 8 மணிக்கு. சந்தோஷ் சந்தோஷ் சங்கரன். சோ நம்ம சந்திக்கலாம். வியாழக்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நல்லது சார். நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி.